विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला। तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। अभ्रश्यामः पिङ्गजटाबद्धकलापः प्रांशुर्दण्डी कृष्णमृगत्वक्परिधानः। साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराशर्यः पर्वस्वरूपं विवृणोतु। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। नमोऽस्तुते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र। येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा संबोधनाबोधितुं। लोके सज्जन षट्पदैः अहरहः पेपीयमानं मुदा। भूयात् भारत पंकजं कलिमलत् प्रध्वंसिनस्त्रेयसे। धर्मो विवर्धति युधिष्ठिरकीर्तनेन पापं प्रणश्यति वृकोदरकीर्तनेन। शत्रुर्विनश्यति धनञ्जयकीर्तनेन। माद्रीसुतं कथयतां न भवन्ति रोगाः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। वंशी विभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरादरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात्। कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। योगोशतं कनकशृङ्गखुरं ददाति विप्राय वेदविदुषे च बहुश्रुताय। पुण्यांश्च भारत कथा शृणुयाच्च नित्यं तुल्यं भवति
தஸ்ய ச தஸ்ய சைவ. பரம கருணாமூர்த்தியான எம்பெருமான் உலகத்துல தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவதாரம் செய்கிறார் என்று நம்மளுடைய சாஸ்திரங்கள் கூறுகிறது. அவதாரம் அப்படின்னா இறங்கி வரது, மேலேந்து கீழே இறங்கி வரத்துக்கு அவதாரம் அப்படின்னு பெயர். பகவான் வைகுண்டத்திலேந்து இறங்கி பூ உலகத்திற்கு வந்து இந்த தர்மத்தை ஸ்தாபிக்கிறார், நிலைநாட்டுகிறார். இது கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில அவர் வாக்குனாலேயே சொல்றார். யதா யதாஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று. இதுல தெய்வங்களுடைய அவதாரம் அப்படிங்கிறது நாம் நினைப்பது போல் மனித பிறவி அல்ல. பிறந்தார் அப்படின்னு சொன்னா அவரை எப்படி தெய்வம்னு சொல்ல முடியும்? தெய்வம்னு சொன்னா எப்படி பிறக்கும்? இந்த கேள்வி ஆன்மீக அன்பர்களுக்கே மனதில் இருக்கு. பொதுவா இதற்கு விடை சொல்லுவது சுலபம், ரொம்ப சுலபம். பிராச்சியாம் திசைந்துரிவ புஷ்கலஹா, கிழக்கு திக்குல சூரியன் உதயமாறது, கிழக்கு திக்குல சந்திரன் உதயமாறது அப்படின்னு இன்னைக்கு நாம படிக்கிறோம், பார்க்கிறோம், குழந்தைகளுக்கு சொல்றோம். கிழக்கு திக்குல உதயமாறது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. முதல்ல சூரியனோ சந்திரனோ பூமி சுத்தரத்தினால மாறுறது. அதுவும் சூரியன் இருக்கிற இடத்துலயே தான் இருக்கு. பூமியை தாண்டி நாம மேல போயாச்சுன்னா, ஸ்பேஸுக்கு போயிட்டோம்னா கிழக்குன்னு ஒரு திக்கே கிடையாது. பூமியை தாண்டி நாம மேல போயிட்டோம்னா இது கிழக்கு இது தெற்கு அப்படின்னு ஒண்ணு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா நம் கண்களுக்கு கிழக்கு திசையிலேருந்து சூரியன் உதயமாகி வரா மாதிரி இருக்கு. இது எப்படி ஒரு தோற்றமோ அதுபோல இறைவன் பிறந்தா மாதிரி ஒரு தோற்றம். தோற்றம் மறைவு அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் இறந்த உடனே போஸ்டர் அடிச்சு ஒட்டுவார்கள். தோற்றம் மறைவு, பிறந்தார் இறந்தார்னு தான் சொல்லணும். தோற்றம் மறைவுங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான், கடவுளுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை பொருந்தும். அது சூரியன் உதயமானார், சூரியன் அஸ்தமனமானார். உதயமாறது அப்படிங்கிறது நம் கண்களுக்கு தெரியறது, அஸ்தமனமாறது அப்படிங்கிறது கண்கள்ல இருந்து மறையறது. இந்த ஒரு நிமிஷம் யோசனை பண்ணினா சூரியன் இருக்கிற இடத்துலயே தான் இருக்கார். அவர் உண்டாகவும் இல்லை, மறையவும் இல்லை, அழியவும் இல்லை. ஆனா நம் கண்களுக்கு உண்டான மாதிரி, தோன்றின மாதிரி, மறைந்த மாதிரி ஒரு காட்சி தெரியறது. அதுபோல தெய்வங்கள் கருணையினால அன்பர்களுக்கு, அடியார்களுக்கு, பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதோ அல்லது அவதாரங்கள் செய்வதோ இது போலதான் ஒரு தோற்றம் தான். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நம் போல மனித உடம்பு கிடையாது. நமக்கு மனித பிறவி அப்படிங்கிறது இந்த உடம்பு தான். இந்த உடம்பு நமக்கு எதனால உண்டாறது அப்படின்னா பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால.
ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். இந்த 5 பூதங்களுடைய சேர்க்கையினால உடம்பு அப்படிங்கிறது ஏற்படுறது. இது மாறுபாடை உடையது. கொஞ்சம் கவனிச்சு கேட்கணும். ஏன்னா இந்த தொடர் உபன்யாச நிகழ்ச்சி இருக்கு, ஒரு விசேஷமான தலைப்பை கவனிச்சிங்கன்னா பாரத ரத்னங்கள் அப்படின்னு போட்டிருக்கும். அப்படின்னா என்ன சார், இந்த கவர்மெண்ட்ல அவார்டு கொடுக்கிறார்களே, பாரத ரத்னா அப்படின்னு அவார்டு கொடுக்கிறார்களே, அவர்களை பற்றின தொடரா இது அப்படின்னா இல்லை. ஏன்னா இது இறைவனுடைய சன்னிதானம். இங்கு மனிதர்களை பத்தின பேச்சு அவசியம் இல்லை நமக்கு. அவர்கள்லாம் உயர்ந்தவர்கள் தான். ஆனா அதை விட உயர்ந்தவர்கள் இந்த தேசத்துல இருந்திருக்கார்கள். அவர்களை பத்தின ஒரு கதைகள் தான் ராமாயணம், மகாபாரதம் முதலிய இதிகாசங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல மகாபாரதம் என்று மிகவும் பிரசித்தியான, உலகம் முழுவதும் பிரசித்தியான, இன்றளவும் கிராமங்கள்ல ஒரு திருவிழா அப்படின்னு சொன்னா ஒரு நாடகம் அப்படின்னு போடுவார்கள், அல்லது ஒரு கூத்து, அல்லது ஒரு கதை, அல்லது ஒரு பாட்டு. நீங்க எதை எடுத்துட்டாலும் அவர்கள் எடுத்துக்கிற சப்ஜெக்ட் எதுன்னா மகாபாரதம் தான். மகாபாரதத்திலேருந்து ஒரு பார்ட்டு தான் இருக்கும் அதுல. இன்றளவும் கிராமங்கள்ல கவனிச்சோம்னா தெரியும். ஏன்னா அத்தனை கண்டென்ட் இருக்கு அதுல, அத்தனை கதைகள், அத்தனை கேரக்டர்கள், அத்தனை விஷயங்கள். பொதுவா உலகத்துல பெரிய நூல் அப்படின்னு சொன்னா 2 நூல் தான். உலகத்திலேயே ரொம்ப பெரிய நூல்னா 2 புஸ்தகம் தான். நம்ம நாட்டுல உள்ள வியாசரால் எழுதப்பட்டதான வியாச பாரதம் அப்படிங்கிறது. ரஷ்ய மொழியில ஒரு நூல் இருக்கு, 1001 இரவுகள். 1001 இரவுகள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. இந்த 2 நூல் தான் ரொம்ப பெருசு. இந்த மகாபாரதத்துக்கும் அந்த 1001 இரவுகளுக்கும் என்ன வேற்றுமை அப்படின்னா, இந்த 1001 இரவுகள் ஒரு கதை, பொழுது போகும். படிக்கிறவங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். புனையப்பட்டதான ஒரு கதை, கற்பனையான ஒரு கதை. அதை படிச்சதுனால பொழுதுதான் போகுமே தவிர மனதில உள்ள சந்தேகங்கள் விலகாது, அழுக்குகள் நீங்காது, நல்ல எண்ணங்கள் உண்டாகாது. மகாபாரதம் அப்படிங்கிறது, வியாசபாரதம்ங்கிற இந்த பாரதத்தை நாம படிச்சாலோ கேட்டாலோ நம்ம மனதில உள்ள சந்தேகங்கள் விலகும், அழுக்குகள் நீங்கும், தெளிவு உண்டாகும். இது பாராசரிய வச்ச சரோஜ மமலம். இந்த பாரதம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பாரதத்திலேயே இருக்கு. வியாசர் அப்படிங்கிற முனிவருடைய குலத்துல மலர்ந்ததான தாமரை, கீதார்த்த கந்தோத்கடம். ஒரு பூ அப்படின்னு சொன்னா அந்த பூவுக்கு ஒரு வாசனை இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல எந்த பூவை எடுத்தாலும் ஒரு வாசம் இருக்கு. அந்த வாசம்தான் அந்த பூவை நம்ம அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. அதுபோல இந்த மகாபாரதம் அப்படிங்கிற இந்த நூலுக்கு எது வாசம் அப்படின்னு சொன்னா கீதைங்கிறது, பகவத்கீதைங்கிறது. இன்னைக்கு உலகத்துல உள்ள அறிஞர்கள் எல்லாராலையும், எல்லா மதத்தினர்களாலையும் ஒற்றுக்கொள்ளப்பட்டதான உயர்ந்ததான தத்துவத்தை சொல்லக்கூடியதான ஒரு நூல் அப்படின்னு சொன்னா அது பகவத்கீதை. இதோ 4 நாள் முன்னாடி அமெரிக்கால பதவி பிரமாணம் எடுத்துக்கும் போது ஒரு இந்தியர் பகவத்கீதையை தான் பிரமாணமா வச்சு எடுத்துக்கிறார்.
யாராவது இது மாதிரி விஷயங்களை தான் டிவியில தேடி பார்க்கணும். பொய், ஃப்ராடு, தேவையில்லாத ஒரு வம்பு, எவன் வீட்டில் எவன் என்ன சண்டை போட்டா நமக்கு என்ன, எவனோட பிரச்சனை பண்ணா நமக்கு என்ன, நமக்கு அறிவை வளர்க்கக்கூடிய தெளிவை கொடுக்கக்கூடிய விஷயங்களை தான். ஏன்னா வாழ்க்கை ரொம்ப சின்னது, வீண் பொழுது போக்கவே கூடாது. அது மாதிரி உள்ள நூல்களை தேடி படிக்கணும், அது மாதிரி உள்ள விஷயங்களை பார்க்கணும். அப்பதான் உயரத்தை அடைய முடியும். உலகம் முழுவதும் இன்னைக்கு இந்துக்களுடைய இன்னைக்கு கோர்ட்ல கூட சத்திய பிரமாணம் பண்றதா இருந்தா எந்த நூலை வச்சுக்கிறார்கள்? பகவத்கீதை. இதுல ஒரு விசேஷம் சொல்லட்டுமானா, மற்ற மதங்கள்ல ஆதாரமான நூல் அப்படிங்கிறது ஒண்ணுதான். நம்ம மதத்துக்கு அது அப்படி கிடையாது. இப்ப இஸ்லாமிய மதத்துல கேட்டா குரான் தான் ஆதாரமான நூல். கிறிஸ்துவ மதத்துல சொன்னார்கள்னா பைபிள் தான். அது மாதிரி நம்ம மதத்துல எடுத்துட்டோம்னா சொல்லணும்னு சொன்னா வேதம் தான். வேதம் தான் ஆதாரமான நூல் அப்படிங்கிறது. ஆனா இன்றளவும் எல்லாருக்கும் அறியப்பட்டதான எடுத்துக்கொள்ளக்கூடியதான ஒரு நூலாக பகவத்கீதை அமையறது. ஏன்னா அத்தனை தத்துவங்கள் அதுல சொல்லப்பட்டது. அப்பேற்பட்ட வாசனைய உடையதான இந்த மகாபாரதம்ங்கிறது கீதார்த்த கந்தோத்கடம் நானாக்கியானக கேசரம். இதுல இதழ்கள் இருக்கணும், ஏகப்பட்ட இதழ்கள். பொதுவா எல்லாருமே ஒரு பூன்னு எடுத்துட்டா 3 இதழ் இருக்கும், 5 இதழ் இருக்கும், 10 இதழ் இருக்கும். 1000 இதழ் உள்ள பூ எது? தாமரை. இல்லையே சாமி, நாங்கெல்லாம் பார்க்கிறோமே 1000 இதழ் உள்ள பூங்கிறது நம்ம தாமரையில இல்லையே அப்படின்னா, நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன். என்ன 15 பூ இதழ் இருக்கு, 20 இதழ் இருக்கு, இதை போய் எப்படி 1000 இதழ்னு சொல்ல முடியும்னு. நீங்க கேரளா போனா அந்த தாமரையை பார்க்கலாம். நான் இப்ப பார்த்தேன். நான் அதனால அதை போட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்லையும் போட்டிருக்கேன். 1000 இதழ் இருக்கு அதுல. அந்த பூல 1000 இதழ் இருக்கு. அவ்வளோ பெரிய தாமரை, அப்படியே அடுக்கடுக்கா இதழ்கள். சகஸ்ரதல பத்மம்னு சொல்லுவார்கள். அதுக்கு பெயரே சகஸ்ர. வில்வம்னா எல்லாருக்கும் 3 இதழ் தானே. 5 வில்வம், 5 தளம் உள்ளது இருக்கு, 7 தளம் உள்ளது இருக்கு, 9 இலை உள்ள வில்வம் இருக்கு. தெரியுமா? எப்படி நமக்கு அது புரியாதோ அதுக்கு மகாவில்வம்னு பெயர். அது மாதிரி இந்த தாமரைக்கு சகஸ்ரதலம்னு பேர். அது மாதிரி இந்த பாரதம்ங்கிற தாமரையில ஆயிரக்கணக்கான கதைகள். ஒரு கதை 2 கதை கிடையாது. இப்ப நான் இன்னைக்கு சொல்ல போறது இந்த பாரதத்தை எழுதின வேதவியாசருடைய கதையை தான். அதுக்கு முன்னாடி ஒரு அறிமுகப்படுத்துறேன் நான். ஏன்னா பாரதம் இருக்கே, அதை சொல்றதுக்கே ஒரு அறிவு வேண்டும். இந்த சாதாரணமா பஞ்சபாண்டவர்களுடைய கதையை மட்டும் பிடிச்சுன்னு பாரதம் சொல்றதா இருந்தா சொல்லலாம். வேதவியாசர் பண்ணின பாரதத்தை சொல்றதா இருந்தா அவ்வளவு சுலபம் இல்லை. அதுல ஒரு கதைக்கு ஒரு கதை, ஒரு கதைக்கு ஒரு கதை அப்படின்னு பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். ஒரு கதை சொல்லிட்டே இருக்கும். அதற்கு அதுல இருந்து ஒரு கதை பிரியும், அதுல இருந்து ஒரு கதை பிரியும், அதுல இருந்து ஒரு கதை பிரியும். ஒரு கட்டத்துல எங்க பிரிஞ்சோங்கிறதே தெரியாது. தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? அடியப்புடுறா பாரத பட்டா, அடியப்புடிடா பாரத பட்டா அப்படின்னு அந்த காலத்துல ஒரு வச்சனம் உண்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா, இது மாதிரி பிரிஞ்சு போனா ஒரு கட்டத்துல எந்த இடத்துல பிரிஞ்சோங்கிறதே தெரியாது. இப்ப கூகுள் வந்துருத்தோ, அதனால மேப்ல கரெக்டா எங்கேயோ பூந்தாலும் வந்துடுறோம் நாம. சில ஊர்களுக்கு போனா உள்ள பிரிஞ்சு பிரிஞ்சு போனா எங்க நிக்கிறோங்கிறதே நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிச்சு திரும்பி வரத்துக்குள்ளேயே பெரும்பாடா போயிடும். அது மாதிரி பாரதம் கதை சொல்றதே அது தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். கதை சொல்றவங்களுக்கே ரொம்ப ஞாபக சக்தி வேணும். ஞாபக சக்தி இல்லாம கதை கேட்கிற உங்களுக்கு வேணா ரிலாக்ஸா கதை கேட்கலாமே தவிர,
கதை சொல்ற நாங்க அந்த ஞாபக சக்தியோடு தான் சொல்லி ஆகணும். எந்த இடத்துல பிரிஞ்சோம், எதற்காக இதை சொல்ல வந்தோம் அப்படிங்கிற பாதை தெரிஞ்சு நான் திரும்பி வரலன்னா அன்னைக்கு கதை ஃபெயிலியரா போயிடும், தொடர்ச்சியே இல்லாம இருக்கும். ஆயிரக்கணக்கான கதைகள் இந்த பாரதத்துல. நானாக்கியானக கேசரம், ஹரிகதா சம்போதனா போதித்தம். அதுலயும் விசேஷமா தெய்வத்தை பத்தின கிருஷ்ணருடைய கதைகள் நிறைய இருக்கு. லோகே ஷட்ஜன ஷட்பதைஹி அகரஹ பேபீயமானம் முதா. ஒரு பூ அப்படின்னு சொன்னா அதுல மகரந்தம் இருக்கும், தேன் இருக்கும். அதை சாப்பிடுவதற்காக வண்டு வரும். அந்த வண்டோட முக்கியமான அடையாளம் எதுன்னா 6 கால், ஷட்பதம்னு பேர். தேன் பூச்சி எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா 6 கால் தான் இருக்கும், அதுக்கு 6 கால். அதுபோல இந்த வியாசபாரதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த தாமரப்பூவில் உள்ள தேனை மகரந்தத்தை சுவைக்கிறதுக்கு வரக்கூடிய வண்டுகள் யார் அப்படின்னா சஜ்ஜனை. லோகே சஜ்ஜன ஷட்பதைஹி. சஜ்ஜனங்கள் அப்படின்னா நல்லோர்கள், சான்றோர்கள் அர்த்தம். இன்னைக்கு தமிழ் சமஸ்கிருதம் அப்படின்னு சண்டை போட்டுக்கிறோமே நாம. ஒரு ஆச்சரியமான விஷயம் நான் சமீபத்தில் படிச்சேன்னா, நம்ம பாண்டிய மன்னர்கள் காலத்துல ஒரு செப்பேடு 2000 வருஷம் 1800 வருஷம் முன்னாடி உள்ள செப்பேடுல இந்த மதுரை தமிழ் சங்கம் அப்படிங்கிறத தோற்றுவிக்கப்பட்டதுன்னு இருக்கும். இந்த தமிழ் சங்கம் வைத்ததான மதுரை அப்படின்னு நாம சொல்றோம், எல்லாருமே இன்னைக்கு பேசுறோம். இந்த தமிழ் சங்கம் எதற்காக ஏற்பட்டதுன்னு ஒரு கல்வெட்டு இருக்கு, அதை யாரும் வாய திறக்க மாட்டான். இந்த தமிழ் சங்கம் எதற்காக ஏற்பட்டது, இந்த சங்கம் எதற்காக அமைக்கப்பட்டது? தமிழ் நூல்களை வளர்ப்பதற்காக. அதற்கு மட்டுமில்ல, மகாபாரதத்தை பிரகடனப்படுத்துவதற்காக அப்படின்னு அந்த கல்வெட்டுல இருக்கு, அந்த செப்பேடுல இருக்கு. இந்த வியாசரால் செய்யப்பட்ட பாரதத்தை தமிழ் படுத்தி அதுல உள்ள விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சங்கமானது உருவாக்கப்படுகிறதுன்னு பாண்டியருடைய கல்வெட்டு செப்பேட்டுல இருக்கு. அப்படின்னா இந்த 2000 வருஷம் முன்னாடி இந்த மகாபாரதத்தை பத்தி விளக்கணும் மக்களிடம் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா முயற்சி பண்ணினான் அப்படின்னு சொன்னா அந்த மகாபாரதம் எப்பேற்பட்டதா இருக்கணும். இதை இன்னைக்கு சொல்றவங்களே ரொம்ப குறைச்சல். எல்லாரும் பாரத கதைகள் பேசுவார்கள். வில்லி பாரதம் அல்லது வேற ஏதாவது பாரதம், பாரதத்துல நான் தர்மரை பத்தி சொல்றேன், விதுரரை பத்தி சொல்றேன், திரௌபதியை பத்தி சொல்றேன், அப்படி எல்லாம் பேசுவார்கள். ஒரு கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்துற மாதிரி, அல்லது சூதாடின கதைகளை சொல்லுவார்கள். அதெல்லாம் மற்ற பாரதங்கள்ல அந்த கதை மட்டும்தான் இருக்கும். வியாச பாரதத்துல ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள். அதுல ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன்னா அதுல இருந்தே இந்த வியாச பாரதத்தினுடைய மகிமையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நடுப்புல நச்சு பொய்கை அல்லது யக்ஷ பிரஷ்னம்னு ஒரு இடம் வரும், இது வியாச பாரதத்துல தான் வரும். அதுல அந்த யக்ஷஸ் தர்மபுத்திரர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறது, கதம் தெய்வகிருத சகா அப்படின்னு. தெய்வத்தால் ஏற்படுத்தப்பட்ட நட்பு அல்லது நண்பன் அப்படிங்கிறது எது? உலகத்துல பல பேர்களோட நம்ம பழகிறோம், வேலை பார்க்குற இடத்துல, ஸ்கூல்ல, தெருவில் விளையாடுறது, தொழில் நிமித்தம் போறது அல்லது டிராவல் பண்றது, உலகம் முழுக்க நமக்கு நட்பு ஏற்படுறது, நண்பர்கள் உண்டாகிறார்கள். இன்னைக்கு எல்லாருக்கும் அது பழக்கத்தில் உண்டு. நான் அங்கே ஊருக்கு போனேன் சார், அப்போ அவரோட எனக்கு சிநேகம் ஏற்பட்டது, ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டது.
நான் ஸ்கூல்ல படிக்கிறதே உள்ள ஃப்ரெண்டு சார் இவர், நான் காலேஜில் படிக்கிறதே உள்ள ஃப்ரெண்டு சார் இவர், நான் ஆபீஸ்ல வேலை பார்க்கறதே உள்ள ஃப்ரெண்டு சார் அப்படின்னு சொல்றோம். இந்த கேள்வி அப்படி இல்லை. தெய்வத்தினால் ஏற்படுத்தப்பட்ட செய்யப்பட்ட நட்புங்கிறது எது, அல்லது நண்பன்கிறது யார்? இத்தனை பேர் சொன்னேன்னு யார் அது? நமக்கு பதில் சின்ன கேள்வி மாதிரி இருக்கு, ஆனா பதில் சொல்ல பற்றுன்னு பதில் சொல்ல தெரியல, தோணாது. தர்மபுத்திரர் சொல்றார், பாரியா தெய்வ கிருத சகாங்கிறார், மனைவிங்கிறார். யாருக்கா தோன்றது? அது இத்தனை நேரம் நான் சொல்லியிருக்கேன், யாருக்கா தோணியிருக்கேன்? தெய்வத்தினால் ஏற்படுத்தப்பட்ட நண்பன் யாருன்னால் மனைவி. ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமோ, சத்தியமாவே உலகத்துல நண்பன்னா மனைவி, கணவனுக்கு மனைவிக்கு நண்பன்னா கணவன் தான். சாஸ்திரம் சொல்றதே நம்ம, அதுவும் பிரத்யேகமா நம்மளுடைய ஹிந்து மதத்துல ஹிந்து கல்யாணம் இருக்கு பாருங்க, அதுல ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமோ, தாலி கட்டிக்கிறது இல்ல, இப்படி கைய பிடிக்கணும். நட்புக்கு அடையாளமா அப்படி கைய பிடிக்கணும். இதுக்கு பாணி கிரகணம்னு பேர். இன்றளவும் இந்த வார்த்தைய பிராமணர்களுடைய கல்யாண பத்திரிகையில போடுகிறார்கள். மற்றவர்கள் கல்யாணத்துல திருமணம் செய்வதாய் அப்படின்னு போட்டுட்டு விட்டுறார்கள். ஆனா இது ஹிந்துக்கள் எல்லாருக்கும் உள்ள வார்த்தை. பாணி கிரகணம்ங்கிறது, பாணினா கை, கிரகணம்னா பிடிக்கிறது. இந்த கைய பிடிக்கிறது தான் கல்யாணமே, லக்னமே, முகூர்த்தமே அதற்கு தான். ரொம்ப பேருக்கு ஆனா அது தெரியாது. ஆனா சட்டத்தில் அப்படிதான் இருக்கு. ஒரிஜினலா இந்த பாரத தேசம் சுதந்திரம் அடைஞ்ச உடனே ஏற்படுத்தப்பட்ட சட்ட நூல்கள், இந்தியன் பீனல் கோடு அப்படின்னு சொல்லுவார்கள், இப்ப ஏதோ மாத்திருக்கார்கள். அதுல உள்ள வார்த்தை என்ன தெரியுமோ, கல்யாணம்னா நான் அங்க போனேன், பார்த்தேன், இஞ்ச போனேன், பழகினேன், நாங்க ரெண்டு பேரும் துண்டை போத்துட்டோம், ஷால்வையை போத்தின்றோம், மாலையை போத்தின்றோம் அப்படின்னு சொன்னா ஹிந்து கல்யாணம் கிடையாது. ஹிந்து கல்யாணம்னா அக்னிய சாட்சியா வச்சு இந்த கைய பிடிச்சிருந்தாதான் ஹிந்து கல்யாணம் அப்படிங்கிறது இன்னைக்கும் சட்டம். அத வேணும்னு சிதைக்கணுங்கிறதுக்காக சில மாறுதல்கள்லாம் பின்னாடி வந்தவர்களால செய்யப்பட்டது. மற்ற மதங்கள்ல உள்ள கல்யாண முறை வேற. நான் சொல்றது ஹிந்துக்களுடைய கல்யாணத்தை சொல்றேன். இதுல பாணி கிரகணம்ங்கிற அந்த கையை பிடிக்கிற காரியம் இருக்க, அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் என்ன சொல்றது? சகா சப்தபதா பவா, சகாயும் சப்தபதா பபூவா, சக்கியந்தே கமேயம் சக்கியாத்தே மாயோஷம். அந்த பெண்ணை பார்த்து கைய பிடிக்கும் போது இவன் சொல்ற வார்த்தை சகா. சகான்னா நண்பன்கிறான். நீ என்னோட தோழி, நீலேருந்து என்னோட தோழி, நீ நண்பன்னு சொல்லி கல்யாணம் பண்றதுதான் சாஸ்திரம் சொல்றது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமை கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தர்மத்தினால அன்புனால கட்டுப்பட்டவர்களே தவிர வேற எந்த வகையிலையும் ஒருத்தர் கட்டுப்படுத்த முடியாது. அதனால உலகத்துல நண்பர்களுக்குள்ள தெய்வத்தினால் ஏற்படுத்தப்பட்ட நட்பு அல்லது நண்பர் யார் அப்படின்னா மனைவி. இது தர்மபுத்திரர் சொல்ற பதில், மகாபாரதம் சொல்றது. ஆனா இன்னைக்கு பேச்சுல எப்படி தெரியுமோ இருக்கு, ஒரு மனைவியையோ ஒரு கணவனையோ தனியா கூட்டு கேட்டா எனக்கு முதல் எதிரியே என் கணவன் தான். எனக்கு முதல் சத்ருவே என் கணவர் தான். அது வார்த்தையா சொல்லட்டும், விளையாட்டா சொல்லட்டும், உண்மையா இருக்காது. அது வார்த்தையா இருக்கும், கோபத்தினால வரும். ஆனா தெய்வம் சொல்றது, சாஸ்திரம் சொல்றது மனைவிதான் அப்படின்னு. இது மாதிரி ஏகப்பட்ட வாழ்வியல்ல ஆச்சரியமான கேள்விகளுக்கு பதில். எது வழி அப்படின்னு ஒரு கேள்வி மகாபாரதத்துல, கப்பந்தா. இதுக்கு பதில் யார் சொல்ல முடியும்? எது வழி?
தமிழ்ல ஒரு வாசகம் சொல்லுவோமோன்னு நாம 4 பேர் போன பாதையில போகணும்னு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எது வழி? இது எல்லாம் பாரதத்தில் இருக்கு. எது வழி அப்படின்னா வாழ்க்கையில நாம் வாழுவதற்கு வழி எது, வழிகாட்டி எதுன்னு அர்த்தம். நூல்களை வச்சுன்னு தான் நாம் ஆதாரமா வச்சுன்னு வாழ்ந்தாலும் அதுல சில கன்ஃபியூஷன்கள் இருக்கு. அதனால நம் முன்னோர்கள், நம்ம பெரியோர்கள், சான்றோர்கள் எப்படி வாழ்ந்து காண்பித்தார்களோ அதுதான் வழி அப்படின்னு பதில் வருது. இது மாதிரி அநேக வகையான விஷயங்கள் இதுல இருக்கு. அத சுவைக்கிறதுக்கு சான்றோர்கள்ங்கிற தேன் பூச்சி வருது. லோகே ஷட்ஜன ஷட்பதைஹி அகரஹா. அங்க பதமே எப்படின்னா திரும்ப திரும்ப, ஒரு தடவை இல்லை, ஒரு தடவை கேட்டேன் போரும் சார், ஒரு தடவை பார்த்தேன் போரும் சார், ஒரு தடவை கூட பார்க்க முடியாம கன்றாவி படம் சார் இது அப்படிலாம் சொல்றோம் நாம. இல்ல ஒரு தடவை இல்லை, 2 தடவை பார்க்கலாம், 3 தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். மேக்சிமம் போனா 4 தடவை பார்க்கலாம், 5 தடவை பார்க்கலாம். குழந்தைகளா இருந்தா பொழுது போறதுக்காக பார்க்கலாம். கொஞ்சம் அறிவு வளர்ந்ததுன்னா அழுத்து வேணும் நமக்கு. ஒரு புஸ்தகமே படிச்சோம்னா ஒரு 2 தடவை படிச்சோம்னா தூக்கி மூளையில வச்சிருவோம். ஆனா இன்றளவும் நம்ம வீட்டுல பாதுகாப்பா பரம்பரை பரம்பரையா தலைமுறை தலைமுறையா காக்கப்படுகின்ற நூல்கள்ல முதலானது ராமாயணம், பாரதம். இன்றளவு இவைகள் தான் மற்ற மொழிகள்ல உள்ள நல்ல நூல்களுக்கு கண்டென்ட் கொடுக்கிறது. அதெல்லாம் சொல்றேன். நீங்க எந்த மொழியில உள்ள எந்த நல்நூல்கள் எடுத்து காண்பிச்சாலும் அதுக்கு கண்டென்ட் எங்க இருந்தது? உதாரணம் சொல்றேன். இன்பமும் துன்பமும் பிறர் தர வாரா அப்படின்னு ஒரு வச்சனம் ஒரு 4 மாசம் முன்னாடிலாம் அமக்கலப்பட்டது. கணியன் பூங்குன்றனார் சொன்னது. பிறர் தர வாரா, நல்லதும் தீமையும் அப்படின்னு. அந்த கண்டென்ட் எங்க இருக்குன்னா பாரதத்துல தான் இருக்கு. மனஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. ராமாயணத்திலையும் இருக்கு, பாரதத்திலையும் இருக்கு. ஒரு மனிதனுடைய சௌக்கியத்துக்கும் ஒரு மனிதனுடைய கஷ்டத்துக்கும் காரணம் அவனுடைய மனசுதான். அவன் மனதுதான் காரணம். இது மாதிரி 1000 விஷயங்கள் சொல்லலாம். இப்பேற்பட்டதான விஷயங்களை திரும்ப திரும்ப நாம் கேட்கணும். நம்ம ஐயப்ப சங்கம் திருச்சிராப்பள்ளியில் அமைந்திருக்கக்கூடியதான இந்த ஐயப்ப சங்கத்துக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, இது 1984 85 ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு 40 வருஷம் ஆப்போகுது. 40 வருஷம் ஆப்போகுது. ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? நான் இந்த 36வது வருஷம் உபன்யாசம் பண்றேன் இந்த இடத்துல. 87 இந்த உபன்யாசம் பண்ணியிருக்கேன். நான் 88 உபன்யாசம் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த அல்லூர்னு ஒரு ஊர்ல படிச்சுருந்தேன். நான் 20 வயசுல இந்த உபன்யாசம் பண்ணியிருக்கேன். நான் எங்க அப்பா காலத்திலேருந்து, அதனாலதான் இந்த ஆபீஸ் ரூம்ல பார்த்தீங்கன்னா என் தந்தையாருடைய போட்டோ இருக்கும், புலவர் கீரருடைய போட்டோ இருக்கும், சரஸ்வதி ராமநாதன். ஏன்னா இந்த இடங்கள்லாம் எவ்வளோ அழகா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கறது. நான் இந்த பழைய ஐயப்பன் கோயிலை பார்த்துருக்கேன். வெறும் கீத்து கொட்டகா மண்ணு தான் இருக்கும். இந்த இடங்கள்லாம் வெறும் மண்ணு தான் இருக்கும். கோவில் மட்டும் இருக்கும், எல்லாம் வெறும் மண்ணு தான், கீத்து கொட்டகா தான். ஒவ்வொரு வருஷம் கதை சொல்லி எங்க அப்பா இந்த மாதிரி கதை சொல்லும் போது, இப்ப நம்ம ஐயப்பன் கோவில்ல 1 ரூபா யார்கிட்டையும் சொல்லி வாங்கறதே கிடையாது. அன்பர்களா தர்மத்துல பங்கு கொள்றது வேற, ஒரு டொனேஷன் கொடுங்கோன்னு யாரையும் கேட்கறதே கிடையாது. அப்ப அப்படி கிடையாது. இந்த மாதிரி தர போடணும், கொட்டகா போடணும், ஷெட்டு போடணும், ஒரு ஸ்கொயர் ஃபீட் இப்படி யாருது, அன்பர்கள்லாம் கலந்துக்கணும். இப்படி திரும்பி இதுல என்ன விசேஷம்னா, புலவர் கீரன், சரஸ்வதி ராமநாதன் நிறைய கதை சொல்லுவார்கள். இது மாதிரி எப்பயாவது சொல்லிட்டு போவார்கள். ஏன்னா சங்கோச்சப்படுவார்கள், கூச்சப்படுவார்கள். எங்க அப்பா ஒரு நாளைக்கு 10 தடவை சொல்லுவார்.
10 தடவை சொல்லுவார், ஐயப்பன் கோவில்ல கலந்துக்கோங்க, தர்மத்துல கலந்துக்கோங்க. அப்படி அன்பர்கள்ட்ட இன்னைக்கு பணம் எல்லார்ட்டையும் நிறைய இருக்கு, தேவைக்கு அதிகமாவே இருக்கு. இல்லையே சார் கஷ்டப்படுறேன்னா உன்னோட பேராசை தான் காரணம். நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தாண்டி தான் நம்ம கிட்ட பணம் இருக்கிறது. நாம செலவழிக்கிறதும் வீணா செலவழிக்கிறதும் அப்படிதான். நாம வாழறதுக்கு ஒரு 5000 10,000 இருந்தா போதும், சாப்பாடுக்கு இதுக்குன்னு சொல்லணும்னா. ஆனா நீங்க கொஞ்சம் கணக்கு எழுதுற பழக்கமே இன்னைக்கு கிடையாது, ரொம்ப தப்பா போயிடுது. வாழ்க்கையில் அன்னைக்கெல்லாம் 5 ரூபா செலவிச்சாலும் கணக்கு எழுதுவார்கள். கணக்கு எழுதி பாருங்கோ, நீங்க சாப்பாட்டுக்கும் முக்கியமானதுக்கும் எத்தனை ரூபா செலவழிக்கிறோம், தேவையற்ற செலவுகள் எவ்வளவு ஆறுது அப்படின்னு. அன்னைக்கு அவ்வளோ கஷ்டமான நாள். கஷ்டம்னா கஷ்டம் இல்லை, இது மாதிரி பணத்தை பெறட்ட முடியாது. அப்ப அன்பர்கள் கொடுத்த ஒரு நற்கொடையினால உருவானதான ஒரு ஆலயம் இது. அப்பேற்பட்ட இதுல திரும்ப 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 இது மாதிரி கிருத்திகா மண்டலம்னு சொல்லுவார்கள். பொதுவா நாலெட்ஜ் தானே, அதுக்காக சொல்லிட்டு போறேன். மண்டலம் அப்படின்னா எத்தனை நாள்? ஒரு மண்டலம் அப்படின்னா எத்தனை நாள்? 48 நாள் நாம் சொல்றோம். 45 48 நாள் வரும். 45 நாளும் எடுத்துக்கலாம், 48 நாளும் எடுத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்றோம்? என்னத்தினால ஒரு மண்டலம்னு சொல்றோம்? நாம ஒரு மண்டலம் விரதம் இருந்தா விசேஷம் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம வாழ்வியல்ல முக்கியமானது கிரகங்கள். 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகங்கள். கவனிச்சு கேளுங்க. 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம். 27 நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரியும், 12 ராசியும் எல்லாருக்கும் தெரியும், நவகிரகங்களும் எல்லாருக்கும் தெரியும். 3ஐயும் கூட்டினா எவ்வளவு வருது? 48. ஒரு சைக்கிள். 27 நட்சத்திரம், ராசி, நவகிரகங்கள், இந்த சைக்கிளுக்கு மண்டலம்னு பெயர். இது ஏன் 45க்கு முன்னாடி வரும்னு சொன்னேன்னா, இந்த நட்சத்திரத்தோட அளவு குறையும் சில சமயம். 27 நாள் வராது. 27 நாள் 0.25 சந்திரனுடைய நகர்வுனாலும் அந்த கோடை காலம் மழை காலத்துல அந்த அமெரிக்கால எப்படி டே அண்ட் நைட்னு சொல்றோமோ அது மாதிரி மாறும். அதுல ஒரு ப்ராப்ளம் வரும். 9 கிரகங்கள்ல 7 கிரகங்கள் தான் ஒரிஜினல் கிரகங்கள், 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். அதனாலதான் வாரத்துல 7 நாள்னு வச்சது நாம. மற்றது சாயா கிரகம். அப்ப 45 அல்லது 46 அல்லது 48 இந்த 3 வரும். அதுல விசேஷம் என்னன்னா, இது என்னைக்கு ஆரம்பிக்கணும் என்னைக்கு முடிக்கணும் இந்த விரதம் அப்படிங்கறத பொதுவா அஸ்வினி அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நட்சத்திரத்துக்கு ஆரம்பம் அஸ்வினி கிடையாது, கிருத்திகை தான். அக்னே கிருத்திகாஹ, கிருத்திகா நட்சத்திரம், அக்னிர் தேவதா. கிருத்திகை தான் ஆரம்பம். கார்த்திகை நட்சத்திரம் தான் ஃபர்ஸ்ட் நட்சத்திரம். ஏன் நம்ம அஸ்வினி அப்படின்னு சொல்றோம்னா, அந்த சைக்கிள்ல வரத்தே மேஷராசிக்குள்ள அது வரதுங்கிறதுனால என்னும் போது கார்த்திகையில தான் ஆரம்பம். ஏன்னா சூரியன்டேந்து ஆரம்பிக்கிறது. இன்னும் நிறைய ஜோதிஷ விஷயம் அது. இந்த மாசம் கார்த்திகை மாசம் அப்படிங்கறது இதுல 1ஆம் தேதியிலேருந்து மார்கழி 18ஆம் தேதி மட்டும் இதுக்கு கிருத்திகா மண்டலம்னு பெயர். இதுல ஒருத்தர் விரதம் இருந்தா, பூஜை இருந்தா அவ்வளோ மகிமை. இன்னைக்கு நம்ம ஐயப்பன் கோவிலுக்கு போறோமே, இது புதுசா ஏற்பட்டதில்லை. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்கள்னா, நீங்கள் இன்னைக்கு திருவானைக்காவல் போனா அல்லது ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போனா இல்ல எந்த ஒரு பெரிய கோவிலுக்கு போனாலும் இந்த கார்த்திகை மாசத்துல சாயங்காலம் பார்த்தோம்னா ஒரு 4 பேர் உட்கார்ந்து பாராயணம் பண்ணிட்டு இருப்பார்கள், வேதம் படிச்சுட்டு இருப்பார்கள்.
அதுக்கு கிருத்திகா மண்டல பாராயணம்னு பெயர். இது தொன்று தொட்டு நடக்கிறது. இந்த 48 நாள் கோவில்ல வேதம் சொல்லணும் அப்படிங்கிறது நம் முன்னோர்கள் ஏற்படுத்தினதான ஒரு முறை. அதை அனுசரிச்சுதான் பூஜைகள்லாம் வந்தது. அதை அனுசரிச்சுதான் சபரிமலையிலையும் கிருத்திகா மண்டலம்னு ஏற்பட்டது. பின்னாடி அது உற்சவமா நாம கொண்டாடுறோம். இந்த மண்டலத்துல செய்யப்படுகின்றதான பூஜைகள், தவங்கள், ஜபங்கள், ஹோமங்கள் எல்லாத்துக்கும் மிகுதியான பலன். ஒன்னு செஞ்சா 10 பலன். ஒரு பீரியடு சொல்லுவோம், மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இது நல்ல சமயம் சார், இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நிறைய வருங்கிறோம். விதைச்சாலும் இந்த சமயத்துல விதைச்சா நிறைய வரும் அப்படின்னு சொல்றோமோ. அது மாதிரி சாஸ்திரங்கள்லயே இந்த கிருத்திகா மண்டல காலத்துல நாம் செய்யக்கூடியதான காரியங்களுக்கு அனந்தமான பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. புண்ணியங்களுக்கு ரொம்ப பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இங்க சொற்பொழிவுகள் ரெகுலரா நடக்கிறது. அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இப்ப கீரன், புலவர் கீரன் அவரோட காலத்துக்கு அப்புறம் அவருடைய பரம்பரையில யாருன்னு சொல்லல, சரஸ்வதி ராமநாதன் அம்மாக்கு வயசாயிடுது. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இதுல 3 பேர் ஆரம்பிச்சது இந்த கதைய. பாபு தீட்சிதர், புலவர் கீரன், சரஸ்வதி ராமநாதன். அவங்க 2 பேர் காலத்துக்கு அப்புறம் அது முடிஞ்சு போயிடுது. இன்னி பரியந்தம் கண்டினியூ ஆறது எங்க பரம்பரை. இன்னி பரியந்தம் ஒரு 40 வருஷமா இந்த ஐயப்பன் கோவில்ல தொடர்ந்தாப்புல நிகழ்ச்சிகள் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது எங்க குடும்பத்திலேருந்து. ஏன்னா சாஸ்தாக்கும் எங்களுக்கும் உள்ள சம்பந்தம் அது. அதுல இந்த கால வேளைகள்ல ஹோமங்கள் ஒரு 6-7 வருஷமா நடக்கிறது. மக்களுடைய நன்மைக்காக, வியாபாரத்தனம் இல்லாம நேர்மையா. பொதுவா நான் யாரையும் குறை சொல்லல, புரியறதுக்கு நாலெட்ஜ் அவசியம் ரொம்ப. நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அறிவு இருக்கோ, புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஏமாறாம இருப்போம் வாழ்க்கையில். இந்த ஏமாறுறதுக்கு காரணமே அறிவு குறைச்சல் தான். ஒரு சாமா வாங்குறதா இருந்தா போலியான சாமா, நல்ல சாமா அப்படிங்கிறமோனும். இது நல்ல கடை சார், இந்த கடையில வாங்கினா சாமாங்க நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றமோனும். இது மாதிரி எதை எடுத்தாலும் தேடுறோம். ஆன்மீகத்துக்கும் அது மாதிரி உண்டு. இதுல போலிங்கிறது எப்படின்னா, அந்த தகுதி இல்லாதவர்கள்னு அர்த்தம். அந்த ஆன்மீகத்துக்கு போலிங்கிறது இந்த இடத்துல தகுதி இல்லாதவர்கள். இப்ப நம்ம வீட்டுல கணபதி ஹோமம் பண்ணினேன், நான் எங்க வீட்டுல ஆயுஷ் ஹோமம் பண்ணினேன், எங்க வீட்டுல மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவார்கள். கரெக்டு தான். எவ்வளோ பண்ணினோம், யார் பண்ணினா, எவ்வளோ மந்திரம் சொல்லப்பட்டது, இதெல்லாம் இருக்குது. இங்க நம்ம பூஜை பண்றதே 3 வகை இருக்கு. எல்லாருக்கும் நாலெட்ஜுக்காக சொல்லிட்டு போறேன். வைதீகம்னு ஒரு வகை, ஆகமம்னு ஒரு வகை, தாந்திரீகம்னு ஒரு வகை. வைதீகம் அப்படிங்கிறது வேதம் படிச்சவர்களை வச்சு செய்யறது. ஆகமம் அப்படிங்கிறது கோவில்ல பூஜை பண்றவர்களை வச்சுன்னு செய்யறது. இந்த வேதம் படிச்சவர்கள் வேற, கோவில்ல பூஜை பண்றவர்கள் வேற. 2 பேரும் ஒன்னா நாம நினைச்சுன்னு இருக்கோம். கிடையாது. அவர்கள் சிவாச்சாரியார்கள், பட்டாச்சாரியார்கள். நாங்கள்லாம் சாஸ்திரிகள். நாங்க வேற, அவங்க வேற. படிப்புனால வேற என்ன, படிப்புனால. எங்களோட படிப்புல ஒரு பாகம்தான் அவர்கள் படிக்கிறது. படிப்புல முழுமையான படிப்பு வேதம் தான். இந்த 2லையும் சேராம 3ஆவதா உள்ளது தாந்திரீகம்ங்கிறது. யந்திரங்கள் போட்டு முத்திரை காமிச்சு அது இந்த பூஜை பண்றாரோன்னு உள்ள அந்த ஐயப்பனை பூஜை பண்ற கேரள சம்பிரதாயம், வெஸ்ட் பெங்கால், காஷ்மீர், இந்த இடங்கள்லாம் பார்த்தோம்னா தாந்திரீகம் இருக்கும். தந்திரம் அப்படின்னு சொல்லுவார்கள். தந்திர சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், யந்திர சாஸ்திரம். இந்த யந்திரங்கள் போடுறது இது 3 வகையா இருக்கு. பூஜை 3 வகை. இதுதான் நம்ம மனசுல வாங்கிக்கணும். கேரளாலேருந்து பண்ணினார்கள் கணபதி ஹோமம்னா அது தாந்திரிகம். அது கோவில்லேருந்து ஒரு சிவாச்சாரியார் பண்ணினார்னா அது ஆகமம். அது
எங்களை மாதிரி உள்ளவர்கள் பண்ணினார்கள்னா அது வேதம். இந்த வேதப்படி பண்றதுதான் ஃபர்ஸ்ட். வேதப்படி பண்ணக்கூடிய முறை தான் ஃபர்ஸ்ட், முதலானது, முழுமையானது. ஏன் இன்னைக்கு இல்லைன்னா அந்த முழுமையா வேதம் படிச்சவர்கள் குறைச்ச. இது படிக்கிறதா இருந்தா 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் படிச்சுட்டு வரணும். நீங்களாம் அப்படிலாம் படிக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு நமக்கு அடிப்படைக்கு தேவையான சில இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு இன்ஜினியரிங் காலேஜில் போய் படிக்கிறதும் படிப்பு தான். 3 மாசம் கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல போய் படிக்கிறதும் படிப்பு தான். 3 மாசம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சுட்டு வர்றதும் படிப்பு தான். 2 பேருக்குமே கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும்னாலும் அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரும் இந்த 3 மாச கோர்ஸ் படிச்சவங்க ஒன்னா என்ன? அது மாதிரி இதுல வித்தியாசம் உண்டு. இந்த வேத மந்திரங்களை எத்தனை தடவை சொல்றோம், நாம எத்தனை தடவை ஹோமம் பண்றோம், என்ன மந்திரங்களை உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறத வச்சுதான் அதனுடைய உயர்வே. ஒரு 10 தடவை 12 தடவை தான் நார்மலா எல்லாருமே பண்ணுவார்கள். இங்க எல்லாமே 1000 முறை, 1008 முறை ஜபம் ஹோமம். அதோட விசேஷமா நடக்கிறது நாளைக்கு ஸ்வயம்வரா பார்வதி ஹோமம். இப்படி விசேஷமா பிரவச்சனமும் ஹோமங்களும் பக்தர்களுக்காக நம்மளுடைய ஐயப்பன் கோவில்ல சங்கத்துல ஏற்பாடு பண்ணி தொடர்ந்து நடந்துன்னு வருது. அதான் ஆச்சரியம். அதுல இடையூறு இல்லாம. அது காரணம் இதுல ஈடுபட்டு உள்ளவர்களுடைய அர்ப்பணிப்பு, உண்மையான தொண்டு தான் காரணம். A to Z, நம்ம கனகசபாதியிலேருந்து ஆரம்பிச்சு கீழே உள்ளவர்கள் பரியந்தம் எல்லாருக்கும் இதுல எடுத்துட்டோம்னா என்ன, இதுல நீ நான்கிற பேச்சே கிடையாது. இந்த தொண்டு தான் முக்கியம். இதுல முக்கியமானது இந்த பிரவச்சனம். மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. பூயாத் பாரத பங்கஜம் கலிமல பிரத்வம்சின ஸ்ரேயசே, இப்படி உயர்வான இந்த பாரதம்ங்கிற தாமரப்பு நம்ம மனதில் மலரட்டம் அப்படிங்கிறார் வியாசர். இந்த வியாசர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, இவர் தான் ஹிந்து மதத்துக்கு ஆதாரமானவர். பகவான் எத்தனையோ அவதாரங்களை செய்யறாருன்னு ஆரம்பிச்சேனா, தெய்வத்தினுடைய அவதாரங்கள் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக. அதை 2ஆ பிரிச்சுக்கிறேன். அவதாரங்கள் எத்தனை அப்படின்னா எந்த தெய்வத்துக்குன்னு இருக்கு. பெருமாளுக்கா, சிவனுக்கா, முருகனுக்கா அப்படின்னு இருக்கு. சிவபெருமானுக்கு ஒரு அவதாரம், முருகப்பெருமானுக்கு 2 அவதாரம். சிவபெருமானுடைய அவதாரம் தான் ஆதிசங்கரங்கிறவர். இது வேதம் சொல்றது. நமக்க பர்தினே சவ்யுக்த கேசாயச்சா அப்படின்னு ஸ்ரீருத்ரத்திலேயே வரதர். ஜடையோட கூடின சிவபெருமான், மொட்டை அடிச்சிருந்த சிவபெருமான் அப்படிங்கிறது வேதம். தலையில ஜடையோட கூடின சிவபெருமான், கபர்தின்னா சடையன்னு அர்த்தம். அந்த காலத்துல தமிழ்நாட்டில் மிகவும் புகழான ஒரு பெயர் எதுன்னா சடையன்கிறது. தமிழ் கிராமங்கள் எல்லாம் சகஜமா வைப்பார்கள் சடையன் சடையன் அப்படின்னு சொல்லி. அது சிவபெருமானுடைய பெயர். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அப்பாவுக்கு சடைய சிவாச்சாரியார்னு பேர். தலையில ஜடையோட உள்ள சிவபெருமான் எல்லாருக்கும் தெரியும். யுக்த கேசாயச்சா, மொட்டை அடிச்சிருந்த சிவபெருமான யாருக்கு தெரியும்? அதுதான் ஆதிசங்கரங்கிறவர். சிவனுக்கோ ஒரு பிறப்பு, மகாவிஷ்ணுவுக்கு முருகப்பெருமானுக்கு 2 பிறப்புன்னு சொன்னேன். ஒன்னு தமிழ்நாட்டில் ஞான சம்பந்தர் அப்படின்னு பெயர், மற்றொன்று வட இந்தியாவில் குமரில பட்டர்னு பெயர். குமரில பொதுவா குமார், குமரன், குமாரன் இந்த வார்த்தைகள்லாம் முருகனைத்தான் குறிக்கும். நாம எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், தென்னிந்தியாவில தான் முருகன் பிரசித்தமான தெய்வம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். கிடையாது. ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? இந்த குமாருங்கிற பெயர் வட இந்தியாவில தான் ஜாஸ்தி.
வட இந்தியாவில் கவனிச்சல்னா ஆகாஷ்குமார், அந்த குமார், இந்த குமார், அக்ஷயகுமார், எத்தனை பேர் பார்க்குறோம் ஹிந்தியில எல்லாம். குமார்னாலே முருகன் அர்த்தம். குமரன், குமாரன் அப்படிங்கிறது தான் குமார் அப்படிங்கிறது. அதுக்கு குமரில பட்டர்னு பெயர். இது அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பம் வார்த்தையை சொல்றேன். பெருமாளுக்கு விஷ்ணுவுக்கு எத்தனை பிறப்பு, எத்தனை அவதாரம் விஷ்ணு பண்ணியிருக்கார் அப்படின்னா எல்லாருக்கும் காதுல விழுந்தது தசாவதாரம். தசைன்னா 10, அவதாரம் அப்படின்னு சொன்னா பிறக்கிறதுன்னு சொன்னேன். இந்த சம்ஸ்கிருதம் ஒரு ஆச்சரியம். இது இன்னைக்கு இதுக்கு விரோதமா பேசுறவர்கள் சொல்ற வார்த்தை என்னன்னா வடமொழி அப்படிங்கிறது செத்த மொழிங்க. நீ என்ன சொல்லு, தமிழ ஓசத்தின்னு சொல்லு, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. வடமொழி செத்த மொழின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சொல்றவன் அத்தனை பேரும் வடமொழியில தான். இன்னைக்கு காத்தால நான் சங்கல்பம் பண்ணி வைக்கிறேன், அதுக்கு கொடுத்திருக்கார்கள். ஒரு 190 பேர் சங்கல்பம் பண்ணிட்டார்கள். ஒரு 16 நான் எண்ணின்னு வந்தேன், ஒரு 16-17 பேர் தான் தமிழ் பேரு. எழிலன், அகிலன், இது மாதிரி ஒரு 5-16 பேர் தான் இருந்தது. பாக்கி எல்லாம் சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதத்திலையும் அதுக்கு அர்த்தம் புரிஞ்சு வச்சார்களா புரியாம வச்சார்களான்னு தெரியல, இல்லை எங்கிட்ட கொடுத்த பிரிண்டிங்ல மிஸ்டேக்கான்னு தெரியல, கொஞ்சம் மாறுபாடோட வேற இருக்கு. இத சொல்றது முழுக்க சொல்றவர்கள் பேர் முழுக்க சம்ஸ்கிருதம். வடமொழி அப்படிங்கிறது பிரிக்க முடியாது. உலகத்துல எந்த மொழியிலிருந்தும் வடமொழியை பிரிக்க முடியாது. அதுக்கெல்லாம் ஆராய்ச்சிகள்லாம் செய்து வைத்திருக்கார்கள். அது தேவையற்றது, அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போகல. ஆனா அது ஆதாரமானது, அதுக்காக சொல்ல வரேன். அதுல நாம வெறுப்பு கொண்டோம்னா நமக்கு தான் நஷ்டம். நம்ம நாலெட்ஜுக்காக உள்ளது. ஏன் அந்த மொழியை நாம பிடிச்சுன்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுல மாறுபாடு பண்ண முடியாது. அந்த மொழி எந்த மொழி எடுத்தாலும் நாளடைவுல அந்த மொழி தேய்ந்து போகும் சொல்லாடலால அப்படின்னு சொல்ற போனோம். அது மாதிரி அந்த மொழியை தேய்க்க முடியாது. சம்யக்கு கிருத்தம், சம்ஸ்கிருதம். நீங்க அந்த வார்த்தைகளை மாற்றவே முடியாது. இன்னொரு வார்த்தையை கொண்டு அதுல சேர்க்கவும் முடியாது. எந்த மொழியிலையும் மற்ற வார்த்தைகளை சேர்க்கலாம். இந்த தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறார்களோன்னு அதை தெலுங்குன்னு சொல்ல மாட்டார்கள் அவர்கள், தலுங்கும்பார். தலுங்கு, தமிழும் தெலுங்கும் கலந்து இருக்கும். இதுல அது மாதிரி எல்லாம் சம்ஸ்கிருதத்துல பேச முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, தசாவதாரம் இந்த பெயர் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கலாம். புராணம் கேள்விப்பட்டிருக்கானமோ இல்லையோ, வேற ஏதாவது ரீதியில காதுல விழுந்திருக்கு. அதுவே சம்ஸ்கிருதம் தானே. தசைன்னா 10ன்னு அர்த்தம். 10 அவதாரம் தான் பெருமாள் பண்ணினான்னு இல்லை, மொத்தம் மகாவிஷ்ணு பண்ணின அவதாரம் 24 அவதாரம். காலமேகம்னு ஒரு புலவர், தமிழ்ல ரொம்ப பிரசித்தம். அவர் வீர சைவர். அவர் சிவபெருமான வழிபடக்கூடியவர். அதனால நெத்தியில எல்லாம் விபூதி, கழுத்துல எல்லாம் ருத்ராட்சம் போட்டு இருப்பார். அவர் காலத்துல சைவம் வைணவம் அப்படிங்கிறது தீவிரமாக இருந்தது. வைணவ கோவில்கள், சைவ கோவில்கள் பொதுவாக இந்து மதத்தில் உள்ள ஒரு பிரிவு தான் அது. அதற்குள்ள சண்டை போட்டுக்கிறதுங்கிறது முட்டாள்தனம். அபிமானம்ங்கிறது வேற. எனக்கு இந்த தெய்வத்துக்கிட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நாம கடைபிடிக்கிறது முழுக்க வைதீகம் தான். நீங்க சைவ கோவில்ல கும்பாபிஷேகம்னாலும் வைணவ கோவில்ல கும்பாபிஷேகம்னாலும் குடத்துல தான் ஜலம் வைக்கிறோம், ஹோமம் தான் பண்றோம், வேத மந்திரங்கள் தான் சொல்றோம். அடிப்படை எல்லாருக்கும் ஒண்ணுதான், அதுல மாறுபாடெல்லாம் வராது. ஆனா அப்ப சைவம் வைணவம்னு ஒரு தீவிரமா இருந்த சமயம். அவர் திருக்கண்ணபுரம்னு ஒரு ஊருக்கு போனார். 108 திவ்ய தேசங்கள்ல ஒரு ஊர் திருக்கண்ணபுரம்னு இன்றைய திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. திருக்கண்ணபுரம் அப்படின்னு அங்க சௌரிராஜ பெருமாள் அப்படின்னு பெருமாளுக்கு பெயர். பெரிய
பெருமாள் கோவில், அது விஷ்ணு கோவில். இவர் உள்ள போன உடனே அந்த காலத்துல ஹோட்டல் கிடையாது, கோவில்ல பிரசாதத்தை தான் வாங்கி சாப்பிட்டாகணும். இல்லை எங்கேயாவது அன்னதான சத்திரம் இருந்தா சாப்பிடலாம். அந்த ஊர்ல என்ன விசேஷம்னா முனியோரம் பொங்கல் அப்படின்னு ஒண்ணு ரொம்ப பிரசாதத்துல விசேஷம். இப்ப திருப்பதி போனா லட்டுன்னு சொல்றமோனோ, அது மாதிரி பழனி போனா பஞ்சாமிர்தம்னு சொல்ற மாதிரி இந்த திருக்கண்ணபுரத்துல முனியோரம் பொங்கல் அப்படிங்கிறது விசேஷம். இவர் உள்ள போனா இவரை யாருமே கண்டுக்கல, இவர் யாருமே திரும்பி பார்க்கல. ஏன் அப்படின்னா இவர் நெத்தி முழுக்க விபூதி ருத்ராட்சத்தை போட்டு இருக்கார், அதனால யாருமே இவர் திரும்பி பார்க்கல. இவருக்கு நேரம் ஆக ஆக ஒரு சந்தேகம் வந்துருக்கு, நமக்கு பொங்கல் கிடைக்குமா கிடைக்காதான்னு. பசிக்கிறது, இப்ப கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்களா நமக்கு? ஏன்னா அவர்கள் நாமம் போட்டவர்களா பார்த்து கொடுக்கிறார்கள், இவர் பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறார். இவர் புலவரோனோ வித்வான் சர்வத்திர பூஜ்யதே, படிச்சவனுக்கு எங்க போனாலும் மதிப்பு. அதனால என்ன பண்ணினார், இப்படி கையை தூக்கினார், அங்க உள்ள பெருமாளை பார்த்தார், ஒரு பாட்டு பாடுறாரு, கண்ணபுர பெருமாளே கடவுளில் நீர் அதிகம்னா. அப்படியே எல்லாரும் திரும்பி பார்த்தா, ஏய் இவர் வைஷ்ணவர்ரா, இவர் என்னமோ பட்டப்பட்டியா விபூதி போட்டு இருக்கார், ருத்ராட்சம் போட்டு இருக்காருன்னு நாம தப்பா நினைச்சுட்டோம். இவர் தெய்வங்களுக்குள்ள உயர்ந்தவர் பெருமாள்னு சொல்றார். கண்ணபுர பெருமாளே கடவுளில் நீர் அதிகம் அப்படின்னு சொல்றாருன்னு உடனே, சுவாமி எந்த ஊர், இங்க வாங்கள், திருமேனி பாங்க, இந்தாங்க பிரசாதம் அப்படின்னு கொடுத்தா. வாங்கி நன்னா சாப்பிட்டார். பொதுவா பெருமாள் பிரசாதம் சாப்பிட்டா கை தொடச்சுக்க கூடாது, அலம்ப கூடாது. உடனே அவர்கள்லாம் சொன்னார்கள், மேல சாதிக்கணும், சாதிக்கணும்னா பாதி பாட்டுல நிக்கிறது, அந்த பாட்டை முழுமையா நீங்க சொல்லணும் அப்படின்னா. சொல்றேன்னார் அவர். கண்ணபுர பெருமாளே கடவுளில் நீர் அதிகம் அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருக்கார். அடுத்த பாட்டு சொன்னார், உன்னில் நான் அதிகம்னா. தெய்வங்களுக்குள்ள நீ பெரியவன், உன்னை விட நாம் பெரியவன். என்ன சுவாமி, பெருமாளை காட்டிலும் நீங்க பெரியவர்னு சொல்றேன். சொல்றேன்னாரு. அதுக்கு விளக்கம் சொல்லணுமோ, எப்படின்னு சொல்லணுமோ. சிவனுக்கோ ஒரு பிறப்பு, உனக்கோ 10 பிறப்பு, என் பிறப்போ எண்ணி தொலையாது, அதுல நான் ஃபர்ஸ்ட்னார் அவர். சிவபெருமான் ஒரு தடவை தான் பிறந்திருக்கார், நீயோ 10 தடவை பிறந்திருக்க. நான் பிறந்தத கணக்கு எடுத்தேன்னா, நான் எங்க அம்மாட்ட குடிச்ச பாலை கணக்கு பண்ணா நீ படுத்துட்டு இருக்கிற பார்க்கடலுக்கு மேல போயிடும். ஒண்ணுமே பண்ண முடியல அவர்களால. பொங்கலும் கொடுத்தாச்சு, அதை வாங்கி உள்ளேயும் போட்டு விட்டார் அவர். வயத்துக்குள்ள போனதை வாங்கவும் முடியாது. தசாவதாரம் இல்லை, 24 அவதாரம். அதுல முக்கியமான அவதாரம் வியாசாவதாரம். ஏன் அப்படின்னு சொன்னா, ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், நரசிம்ம அவதாரம், அயக்ரீவ அவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம் அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் சொல்றோம். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? இதெல்லாம் நமக்கு சொன்னது யார்? வியாசர் தான். வியாசர் சொல்லலைன்னா இது எதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. வியாசர் எழுதி வைக்கலன்னா இந்த நூல்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்காது. ஹிந்து மதத்துல உள்ள அத்தனை விஷயங்களையும் நூலா எழுதி வச்சிருக்கார் அந்த வியாசருடைய அவதாரம். மகரிஷே விஸ்ருதஸ்யேக சர்வலோகேஷு தீமதः பிரவக்ஷ்யாமி மதம் கிருத்ஸ்னம் வியாசஸ்யாஸ்ய மகாத்மனः திரிபிர்வர்ஷைः சதோத்தாயி கிருஷ்ணத்வைபாயனோ முனிः மகாபாரதமாख्याனம் கிருதவானிதமத்புதம் தர்மே சார்த்தே ச காமே ச மோக்ஷே ச பரதர்ஷபா யதிஹாஸ்தி ததன்யத்ர யன்னேஹாஸ்தி ந தத் க்வசித். இந்த வியாசர் பண்ணின இந்த மகாபாரதத்துக்கு சமமா ஒரு நூலை சொல்லவே முடியாது. இதுல இல்லாத விஷயங்களே உலகத்துல கிடையாது. இதுல சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது.
இந்த வியாச பாரதத்துல சொல்லப்படாத தொடாத சப்ஜெக்டே கிடையாது. விவசாயத்தை சொல்லியிருக்கார் ஒரு ஸ்லோகத்துல, ஒரே ஸ்லோகம். அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லும் போது அக்ரேவாபி சாந்திரவாபி கோபோஷி பீஜ சங்கிரகி சாயம் பிராத்தா க்ஷேத்திரதரிசி பிரளயேபி நனஷ்யதி. ஒருத்தனுக்கு என்ன மழை பெஞ்சாலும் என்ன பிரளயமே ஆறு உடைச்சுன்னு வந்தாலும் நஷ்டம் வராது. இப்படி விவசாயம் பண்ணினா அது எப்படி சார்? அக்ரேவாபி முதல்ல விவசாயத்தை ஆரம்பிச்சுடணும், தள்ளி போடக்கூடாது பின்னாடி. அப்படின்னா அந்த பருவத்துல இப்பெல்லாம் நான் என்ன உங்களுக்கு எல்லாம் புரியுமான்னு தெரியல, நாங்கெல்லாம் இன்னும் விவசாயம் பண்றேன். நான்லாம் கிராமத்துல நாங்க விதை விடணும்னு தீர்மானம் பண்றதே மேட்டூர் எப்போ திறக்கிறதுன்னு பார்த்துருந்தோம். மேட்டூர் திறக்கலைன்னா விதை விட முடியாது. போர்ல விதை விட்டா கூட நடவுக்கு ஜலம் இருக்காது. அப்ப மழை வரதா அப்படின்னு பார்த்துக்கணும். மேட்டூர் திறப்பார்களா அப்படின்னு. அந்த காலங்கள்ல இந்த டேம் கிடையாது. காலத்துல மழையும் பெய்யும். காலத்துல மழை பெய்யுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நாம தான் அதை கெடுத்தோங்கிறதுக்கு. கொரோனா சமயத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டா மழை பெஞ்சு அந்த 1 வருஷம் 10 மாசம் இருக்கு பாருங்க. உடம்பு உலகம் முழுக்க பொல்யூஷனே கிடையாது. எல்லாரும் வண்டியை பூட்டி வச்சாச்சு. ஒரு அக்கிரமம் பண்ணல, ஒரு அதர்மம் நடக்கல, ஒரு சுற்றுச்சூழலை கெடுக்கிற காரியம் எதையுமே நம்ம பண்ணாதனால கரெக்டா காலத்துல மழை பெஞ்சு. அது மாதிரி பெய்யற காலம் அது. முன்னாடி விவசாயம் பண்ணணும், சாந்திரவாபி எல்லாரும் பண்ற இடத்துல பண்ணணும். கோபோஷி விவசாயத்துக்கு முக்கியமானது மாடு. மாடு இல்லாம விவசாயம் பண்ண முடியாது. எதற்காக? என்ன, அந்த மாட்டு சாணமும் மாட்டினுடைய அந்த கழிவுகளும் தான் விவசாயத்துக்கு முக்கியமான உரம். இன்னைக்கு கேன்சர்னு சொல்றா பத்தியில, யாரை கேட்டாலும் கேன்சர், எங்க பார்த்தாலும் கேன்சர். பெரிய இன்னைக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியே எந்த வருமானத்துல இயங்குறதுன்னா கேன்சர்ல தான். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, சொத்த முழுக்க எழுதி கொடுத்துட்டு பொட்டலமா கட்டி கொடுப்பான் வீட்டுல, ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமோ? நாம சாப்பிட்ற உணவுல உள்ள பிரச்சனை தான். சில பேர் சொல்லுவார்கள், நான் ஒரு கெட்ட பழக்கமும் என்கிட்ட கிடையாது ஒருத்தருக்கு, அவருக்கு எப்படி கேன்சர் வந்ததுன்னா, இந்த யூரியா, இந்த டிஏபி, பூச்சி மருந்து, இந்த 3ஐயும் ரிமூவ் பண்ணிவிட்டா கேன்சர் இருக்காது. இதுதான் முக்கிய காரணம். ரொம்ப பேருக்கு அது தெரியாது, அதனாலதான் வருதுங்கிறதே தெரியாது. இப்ப கேட்கலாம், அதை எடுத்துட்டா அப்புறம் எப்படி விவசாயம் பண்ண முடியும்? இது மாதிரி ஒரு கேள்விக்கு நான் கேட்கிறேன், இது மாதிரி ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு தள்ளி விட்டது எந்த பாவிகள்? பிரிட்டிஷ்காரன் தான். அவன் கொண்டு வந்துட்டு நம்ம கிட்ட இதெல்லாம் திணிச்சுட்டு அவன் இப்ப எப்படி என்னத்தை திங்கிறான்னா ஆர்கானிக்கல்ங்கிறான், இந்த கெமிக்கல் இல்லாத உணவு அப்படிங்கிறான். நம்ம முன்னோர்கள் செஞ்சதே கெமிக்கல் இல்லாத விவசாயம் தான். அது அந்த அளவுக்கு லாபம். ஒரு பசுமாட்டை வச்சுண்டு 5 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம். அந்த அளவுக்கு அந்த பசுமாட்டோட உரமே போதும். அப்படிலாம் அந்த காலத்துல இருந்தது. அந்த டெக்னிக்கெல்லாம் இன்னைக்கும் சொல்லி தரதுக்கு தயாரா இருக்கும், ஜனங்கள் ஃபாலோ பண்றதுக்கு தயாரா இல்லை. அதுதான் பிரச்சனை. ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா இந்த ஆர்கானிக்கல்ங்கிற பேர்ல ஏகப்பட்ட வியாபாரம் நடக்கிறது. கோபோஷி பீஜ சங்கிரகி, சீடு சேகரிக்கணும். விதை ரொம்ப முக்கியம். விதை இன்னொருத்தர் கையை எதிர்பார்த்து இருக்க கூடாது. சாயம் பிராத்தா க்ஷேத்திர தரிசி, காலையிலையும் சாயங்காலமும் நாம என்ன அக்ரிகல்ச்சர் பண்றோமோ அந்த இடத்த போய் நாம பார்க்கணும். இதெல்லாம் விவசாயத்தை பத்தி வியாசர் சொல்றது. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். இவருடைய அவதாரம் எப்படி, இவர் செஞ்ச காரியங்கள் என்ன அப்படின்னா, உபரிச்சர வசூன்னு ஒரு ராஜா, தேவோபோக்யம் திவ்யம் ஸ்வாம் ஆகாசே ஸ்பாட்டிகம் மகதி ஆகாசகம் துவாம் பகதம் விமானமுபத்யதே. ஒரு பிளைட் வச்சிருந்தான், விமானம் வச்சிருந்தான் அவன்.
அவனுக்கு உபரிச்சர வசூன்னு பேர். உபரிச்சரன், உபரின்னா ஆகாசத்துல, சரன்னா போறவன் அர்த்தம். ஒரு விசேஷம் சொல்றேன். விமானம்ங்கிற வார்த்தை இருக்கு. இந்த நூல் எழுதி 5000 வருஷம் ஆகுது. இந்த வியாச பாரதம் எழுதி 5000 வருஷம் ஆகுது. இந்த பிளைட் அப்படிங்கிறத இப்பதான் கண்டுபிடிச்சார்கள் அப்படின்னு சொல்றோமோ இல்லைன்னு அர்த்தம். ஒரு காலத்துல நம்மளுடைய நாட்டில் இது இருந்தது, இந்த டெக்னாலஜி. இதுக்கு 2-3 திருஷ்டாந்தம் சொல்றேன். ராமர் ராவணனை வதம் பண்ணிட்டு திரும்பி போனது விமானத்துல தான் போனார்னு இருக்கு. புஷ்பக விமானம்னு பெயர். அதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா சார் அப்படிங்கிறவர்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். விமானத்தை நாம் இயக்கிறது எதுல இயக்கிறோம்? இப்ப பெட்ரோல்ல இயக்கிறோம். ராக்கெட் எல்லாம் பெட்ரோல்லையா போறது? இல்ல, அதோட ஃபியூல் வேற. இப்ப ஒவ்வொன்றும் இயங்கிறது. அந்த காலத்துல கப்பல் இயங்கிறதே காத்துல இயங்கினது. இப்ப மின் சக்தியில பேட்டரியில ஓடுற கார்லாம் வந்திருக்கு. ஒரு பையன் கூட இப்ப இந்த கடற்கரை ஜலத்துல கடல் நீர்ல ஓடுற பைக்கை கண்டுபிடிச்சிருக்கார். அப்படி இல்லை. இது மாதிரி மொத்தம் 27 பொருள், 27 பொருளால விமானத்தை இயக்க முடியும்னு பாரத்வாஜர்னு ஒரு மகரிஷி எழுதி வச்சிருக்கார். அந்த நூல், அந்த ஓலைச்சுவடி இப்ப நம்ம நாட்டில் இல்லை. எங்க இருக்கு தெரியுமோ? லண்டன்ல இருக்கு. லண்டன்ல மியூசியத்துல இருக்கு. இங்கேருந்து திருடின் போனது. இது மாதிரி ஏகப்பட்ட டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட நூல்கள் எல்லாம் கொண்டு போயிட்டார்கள். இங்கே கொண்டு போய் தான் கண்டுபிடிச்சது. ஏகப்பட்ட பேர் பாரதத்தை நோக்கி வந்ததே இந்த நாலெட்ஜுக்காக தான். கணிதத்திலேருந்து ஆரம்பிச்சு, வானவியல்லேருந்து ஆரம்பிச்சு, மருத்துவத்திலேருந்து ஆரம்பிச்சு, கட்டிடக்கலையிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் இங்க கொட்டி கடந்தது. அதை படிப்பதற்காக, தெரிஞ்சு கொள்வதற்காக வந்தவர்கள் நிரம்ப பேர்கள். அதை திருடின் போனவர்களும் நிரம்ப பேர். அந்த உபரிச்சர வசு அப்படிங்கிற ராஜா இருக்கான் பாருங்க, அவனுக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் உண்டு. தமிழ்நாட்டுக்கும் அவனுக்கு எப்படி சம்பந்தம் அப்படின்னா புரியுற மாதிரி சொல்றேன். மயிலாடுதுறை பக்கம் ஒரு ஊர் இருக்கு, தேரிழந்தூர்னு பேர். தேரிழந்தூர்னு கம்பர் பிறந்த இடம், கம்பர் சம்பந்தப்பட்ட இடம் அது. தேரிழந்தூர் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல உள்ள பெருமாள் இருக்காரு, அந்த பெருமாள் கோவிலை கட்டினவன் அவன் தான். அவனுடைய அந்த தேர் விமானம் இருக்கே, அந்த ஊர்கிட்ட வரத்தை நின்று போயிடுது. நின்று போனதுனால அந்த கோவிலை கட்டின அப்புறம் ஆமருவியப்பன் அந்த பெருமாளுக்கு பெயர். அந்த பெருமாள் சொல்றார், இந்த கோவிலை நீ கும்பாபிஷேகம் பண்ணினாதான் உன் தேர் இந்த இடத்த விட்டு நகரும், விமானம் நகரும் அப்படின்னு சொன்னதுனால இறங்கி அந்த ஆலயத்தை கும்பாபிஷேகம் பண்ணினப்புறம் அவன் கிளம்பினதுனால அந்த ஊருக்கு தேரிழந்தூர்னு பெயர். இன்னைக்கு இது மகாபாரதத்துல தொடர்புள்ள கதை. அந்த உபரிச்சர வசு அப்படிங்கிற ராஜாவோட ஒரு வீரியம் இன்னைக்கும் சயின்ஸ்ல எல்லாம் சொல்றோமோனோ, ஒரு மனிதனுடைய வீரியத்தை எடுத்து சேமிச்சு வச்சு ஒரு குழந்தையை பெக்கலாம் அப்படிங்கிறது இதெல்லாம் புராண காலங்கள்ல இருந்ததுன்னு தெரியாது. இந்த வீரியத்தை சேமிச்சு வச்ச இடத்துல இருந்து அது மிஸ் ஆகி ஒரு மீன் சாப்பிட்டுடுது. நான் சுருக்கமா சொல்லின்னு போறேன். அதை ஒரு மீன் சாப்பிடுது. அந்த மீன் வயத்துல அது கருவாயிடும். ஒரு மீனவர் அந்த மீனை பிடிக்கிறார். பிடிச்சா அந்த மீனை, பெரிய மீன் அது, அதை கட் பண்ணும் போது பார்த்தா வயத்துல ஒரு குழந்தை இருக்கு, பெண் குழந்தை. அந்த குழந்தையை எடுத்து அவர் வளர்க்கிறார். அந்த பெண்ணோட உடம்புல இந்த மீனோட வாடை, மீனோட குழந்தை தானே,
அதனால அவளுக்கு மத்ஸ்யகந்தின்னு பெயர். மச்சகந்தின்னு சொல்லுவார்கள் தமிழ்ல. மத்ஸ்யம்னா மீன் அர்த்தம், மச்சம்னா வேற. இந்த உடம்புல இருக்கிற இதுக்கு மச்சம்னு பேர். இந்த தமிழை நாம கொலை பண்றோம், தமிழ் கொலை. ஆகத்துங்கிறான், ஆகஸ்ட் இஸ் சொன்னா ஏதாவது குறைஞ்சு போயிடுமா என்ன? தமிழை சுத்தமா பேசுறோம் அப்படிங்கிற ரீதியில கொலை பண்றோம். தமிழ் ஒரிஜினல் தமிழ் தமிழ் தான். அதை நாம எப்படி பேசுறோமோ அப்படிதான் பேசணும். மத்ஸ்யகந்தி. ச உண்டான்னா உண்டு. நம்ம பேசுறதே இருக்கே, சர்ப்பம்னு சொல்றோம், பூஜான்னு சொல்றோம், ஜலம்னு சொல்றோம். இந்த வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்துற தமிழ்ல நிறைய நான் சொல்லட்டேன். சிவம்ங்கிறோம், சிவம்னு சொல்றோமா என்ன? சிவம் அப்படி சொல்லலையே, நம்ம சிவம்னு தானே சொல்றோம். அப்ப ச வேற ச வேறன்னு நமக்கே தெரியறதே உச்சரிக்கிறது. நாம உச்சரிக்கிறதே அந்த வார்த்தை இல்லாம எப்படி உச்சரிச்சிருப்போம்? இப்ப இங்கிலீஷ்ல ழாவை எப்படி சொல்ல முடியும்? இங்கிலீஷ்ல இல்ல, உலகத்துல எந்த மொழியில நீங்க ழாவை சொல்லுவீங்க? சொல்லவே முடியாது. ஏன்னா எந்த மொழியிலையும் அது கிடையாது. அவ்வளவு தூரம் வேண்டாம். கொலு படி, கொலுன்னு நவராத்திரிக்கு வைக்கிறோமோனோ, இந்த கொலுங்கிற வார்த்தை வேற எந்த மொழியிலையும் கிடையாது. நீங்க மொழி மாற்றமும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த பழக்கம் கிடையாது வேற யாருக்குமே, இங்க மட்டும்தான், தமிழ்நாட்டில் மட்டும்தான். அப்ப எந்த தேசத்துல எந்த பழக்கத்துல எந்த வார்த்தைகள் இருக்கோ அது அந்த அந்த மொழிக்கு சொந்தமானது. இந்த தமிழில இந்த வார்த்தைகள்லாம் நாம உபயோகப்படுத்துறதுனால இந்த எழுத்துகள்லாம் இருந்திருக்கு. நாளடைவில் அது மாறி போயிடும். பிராமின்னு பேரு அல்லது பிராகிருதம்னு பேரு. இந்த மத்ஸ்யகந்தியினுடைய வளர்ப்பு தந்தை ஒரு மீனவர், பராசரர்னு ஒரு மகரிஷி. வியாசர் அப்படின்னு சொல்றேனே அவருடைய அப்பா. வசிஷ்டர்ங்கிறவர் எல்லாருக்கும் தெரியும். வசிஷ்டருடைய புள்ள சக்தின்னு பெயர். சக்தியோட புள்ளைக்கு பராசரர்னு பேர். அந்த பராசரர் ஒரு சமயம் வரா. இந்த செம்படவரும் அவருடைய பெண்ணும் எங்க தங்கியிருந்தார்கள்னா யமுனை ஆற்றினுடைய கரையில். செம்படவர்களுக்கு மீனவர்களுக்கு 3 தொழில் அவர்களுக்கு. ஒன்று மீன் பிடிக்கிறது, இன்னொன்று பரிசல் போட்டு ஓட்டுறது, மூணாவது வேட்டையாடுவது. இந்த 3மே அவர்கள் தொழில் தான். இந்த பரிசல்னு அந்த காலத்துல ஒன்று நாங்கெல்லாம் போயிருக்கோம், இந்த காவிரி ஆற்றிலேயே போயிருக்கோம் நாமெல்லாம். இப்பதான் நிறைய பிரிட்ஜு கட்டியிருக்கார்களே தவிர அந்த காலத்துல எல்லாம் இந்த கரையிலேருந்து அங்கே போதா இருந்தா பரிசல்ல தான் போவோம் நாம. அந்த பரிசலை இயக்கக்கூடிய மீனவர் அவருடைய பெண்ணு. இந்த பராசரர் வரார். அந்த பெண்ணு தான் அப்ப பரிசலை இயக்கிறா. அந்தண்ட பக்கம் போகணும், அக்கறைக்கு போகணும் அப்படிங்கிறார். உடனே இந்த பெண்ணு பரிசலை இயக்கிறத ஒரு பாதி ஆற்று தாண்ட சமயத்துல, பெண்ணே உன் பெயர் என்னன்னு கேட்டார். மத்ஸ்யகந்தின்னார் அவள். உனக்கு கல்யாணம் ஆயிடுத்தான்னார். ஆகல்லேன்னார். வியாசர் சொன்னார், இந்த பராசரர் சொன்னார், நீனும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டார். கவனிச்சு கதையை கேட்கணும். ஏன்னா நிறைய கதைகள்ல நாம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறத வச்சுதான் நம்மளுடைய அறிவு வளர்றது. ஒரு மனிதனுடைய எண்ணங்களுக்கு காரணம் அவனுடைய வாசனைகள். ஒருத்தன் ஏற்கனவே இட்லி சாப்பிட்டுருந்தான்னா இட்லியை பார்த்த உடனே நாக்கில் எச்ச ஊறும். இட்லின்னா என்னன்னே தெரியாத ஒருத்தனை கொண்டு வந்து இட்லியை காமிச்சா என்னது இதுன்னு தான் கேட்பான். இப்ப நம்ம வாழைப்பழத்தை பார்த்தோம்னா சாப்பிடணும்னு தோணும். இந்த கொடைக்கானல் ஊட்டிலாம் போனோம்னா போற வழியிலெல்லாம் நிறைய பழம் வச்சிருப்பாரு. இந்த குழந்தைகளுக்கு வேணா தெரியும். நம்மளே மாதிரி வயசானவர்கள் அதை பார்த்த உடனேவே அது என்னது ஒரே முள்ளு முள்ளா இருக்கு, எப்படி என்னது இது
இல்லை சார் இது வந்து நல்ல பழம் சார், நீங்க சாப்பிட்டு பாருங்கன்னா நமக்கு அவன் அறிமுகப்படுத்துவார். அப்புறம் சாப்பிட்ட அப்புறம் தான் நாம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி அதை பார்த்தாலே அது வேணும் இருக்கும். நமக்கு பழக்கம் இருந்தா மனசுல இருந்து எண்ணம் வெளியில வரும். பழக்கம் இல்லைன்னா எண்ணம் வராது. இது அடிப்படையா வச்சிருந்தா மேல சொல்ற விஷயம் புரியும். இந்த பராசரருங்கிறவர் முனிவர், சித்தர். அவர்களுக்கு காம எண்ணம் கிடையாது. காமம்ங்கிறது அவர்களுக்கு அற்று போனது. ஏன்னா காமம் அற்று போனாதான் ஊர்த்வரே தஸ்வியாகி சித்திகள் ஏற்படும். சித்திகள் வந்து யார் பிரம்மச்சரியத்தோட இருக்கார்களோ அவர்களுக்கு தான் ஏற்படும். அவர் சொன்னார், நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப வானவியல் சாஸ்திரப்படி இந்த சமயத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தா உலகத்துக்கே உயர்ந்தவனா அவன் இருப்பான். அதற்கு அந்த பெண்ணு கேட்டா, இப்ப உடனே எப்படி பிறக்கும்னு கேட்டா. இப்ப உடனே பிறக்கும். நீ அனுமதிச்சான்னா. எப்படி அனுமதி அப்படின்னு கேட்டா, நான் உன்னை தொடமாட்டேன், இது அனுக்கிரகம். இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். ஒரு 50 வருஷம் முன்னாடி இந்த கதைகள்லாம் சொல்றதே நாங்களே திணறுவோம். இதை எப்படி விளக்கிறது ஜனங்களுக்கு அப்படின்னு புரியாது. இன்னைக்கு உடம்பு சம்பந்தம் இல்லாம குழந்தை பெத்துக்க முடியுமா? முடியாத. ஒரு ஆண் பெண் தொடாம குழந்தை பெத்துக்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு நிரூபிச்ச உடனே ஒத்துக்கிறீங்களோன்னு. நம்ம இதிகாசம் புராணம் சொல்லும் போது அந்த அறிவு எங்க போச்சு? அதை ஏன் கொச்சப்படுத்துகிறீர்கள்? நம்ம இதிகாச புராணங்கள்லாம் அப்படிதான் சொல்றது. அது என்ன சொல்ல வருதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அது இந்த பெண்ணு அதை புரிஞ்சின்றவள். அவர் ஒன்னே இந்த பராசரர் என்ன பண்றார், தன்னுடைய மகிமையினால ஒரு ஆவரணம் ஏற்படுத்துறார். ஒரு தீவு நடுப்புல அந்த இடத்துல அந்த பரிசல் நிற்கிறது. இவர் அனுகிரகம் பண்ற மாத்திரத்தினால இவருடைய உயிரணுவும் அந்த பெண்ணோட கருமுட்டையும் சேர்ந்து ஒரு குழந்தையா தோன்றது. உடனே உலகத்துல எங்கேயாவது உடனே குழந்தை பிறக்குமா? எந்த ஒரு உயிரினமும் கர்ப்பவாச காலம்னு ஒண்ணு உண்டு. அது இல்லாம குழந்தை பிறக்காது. அதுல நாள் வேணா வித்தியாசப்படலாம். இதுல ஒரு ஆச்சரியம் சொல்றேன். இன்னைக்கும் தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு, ரிஷி கர்ப்பம் ராத்தங்காது. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிஷி கர்ப்பம் ராத்தங்காது. மகரிஷிகளுக்கு உள்ள கர்ப்பம் அவர்கள் அனுகிரகத்தினால பிறக்கிறதும் அவர்கள் பிறக்கிறதுலையும் வித்தியாசம் உண்டு. உடனே அதெல்லாம் இன்னும் வரும் கொஞ்ச நாள். உடனே தோன்றார். அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா, அதுவும் குழந்தையா இல்ல, 16 வயசுல இருக்கு. அதான் ஒரு ஆச்சரியம். 16 வயசுல அந்த குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய அவர் யாருன்னா அவர் தான் வியாசர். அவருக்கு ஒரிஜினல் பெயர் என்ன அப்படின்னு சொன்னா கிருஷ்ணத்வைபாயனர்னு பெயர். கிருஷ்ணா அப்படின்னா இந்த யமுனை நதியோட பெயர். துவீபம் அப்படின்னா 4 பக்கமும் நீரால் சூழப்பட்ட இடத்துக்கு துவீபம்னு பெயர். யமுனையில நடுப்புல ஒரு மண் மடுவுல இவர் தோன்றினார். யமுனைக்கு கிருஷ்ணான்னு பெயர். அந்த துவீபத்துல இவர் தோன்றினத்தினால கிருஷ்ணத்வைபாயனர்னு பெயர். இவர் எப்படி இருக்கார், தோன்றின போது இவர் எப்படி இருந்தார் அப்படின்னு மகாபாரதம் சொல்றது. அப்ரஸ்யாமஹ பிங்கஜடாபத்த கலாபஹ பிராம்சுர்தண்டி கிருஷ்ணமிருகத்வக் பரிதானஹ சாக்ஷான் லோகான் பாவயமானஹ கவிமுக்ய பாராசர்யஹ பர்வஸ்வரூபம் விவருணோது. நல்ல கருப்பு வர்ணம் அவர். வெள்ள வெளியேர்னு இருந்தாதான் உயர்ந்தவன். கருப்பா உள்ளவர்கள்லாம் தாழ்ந்தவர்கள் அப்படிலாம் சில பேர் நினைக்கிறார்கள், பேசுறார்களோனோ. இந்து மதத்தில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, கருப்பு தான் உயர்வு. ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், வியாசருடைய அவதாரம் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிருஷ்ணான்னாலே கருப்புன்னு அர்த்தம்.
கிருஷ்ணா கிருஷ்ணா. அதனாலதான் கருப்பண்ணசாமிங்கிறோம். அதுவே கிருஷ்ணர் தான், அதுவே பெருமாளுடைய அம்சம்தான். அது கருப்பன் அப்படின்னாலே பெருமாள் தான். அத சம்ஸ்கிருதத்துல சொன்ன, இப்ப கோபாலன் அப்படின்னா பெருமையா சொல்றோம், கோபாலன்னா இடையன்னு அர்த்தம். அது என்ன மட்டம் கிடையாது, அந்த வார்த்தைக்கு உள்ளது சொல்றேன். கிருஷ்ணான்னா என்னமோ பெருமையா நினைச்சிருக்கோம். கிருஷ்ணான்னா கருப்பான்னு தான் அர்த்தம். கருப்பா அப்படின்னு கூப்பிட்டா என்னவோ அதுதான் கிருஷ்ணாங்கிறது. இந்த கிருஷ்ணாங்கிற பெயர் 3-4 பேருக்கு உண்டு. கிருஷ்ணருக்கு உண்டு ஒரிஜினலா, வியாசருக்கு உண்டு, யமுனைக்கு உண்டு, திரௌபதிக்கு உண்டு. திரௌபதியோட பெயரும் கிருஷ்ணான்னு பெயர், யமுனையோட பெயரும் கிருஷ்ணான்னு பெயர், வியாசரோட பெயரும் கிருஷ்ணான்னு பெயர், கிருஷ்ணரோட பெயரும் கிருஷ்ணா அப்படின்னு பெயர். இந்த யமுனையில் அவர் உண்டானத்தினால கிருஷ்ணத்வைபாயனர். கிருஷ்ணான்னா யமுனை, துவீபத்தில் உண்டானார், துவைபாயனர்னு பேர். பிங்கஜடா பத்த கலாபகா, கருப்பா இருக்கார். தலை முழுக்க எப்படி இருக்குன்னா செம்பட்ட செங்கலர்ல ஜட, கையில பூனல் போட்டா அதுக்கு சில அடையாளங்கள்லாம் உண்டு. மான்தோல் இருக்கணும், பூனல் இருக்கணும், கையில பலாச தண்டம் அல்லது அத்தி மரம் அல்லது அரச மரம் ஏதாவது ஒண்ணு கையில வச்சுக்கணும். ஒரு அதுவும் அந்த புரச மரம்ங்கிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப புரசுன்னு சொல்லுவோம் நாம தமிழ்ல. சம்ஸ்கிருதத்துல பலாசம்னு சொல்லுவோம். அதோட பெருமையை சொல்றேன் நான் மேல. அந்த மரத்துக்கு ரொம்ப விசேஷம். இந்த மரங்கள்லயே அதுதான் டாப். அரச மரம் டாப்புங்கிறது வேற விஷயம், ஆக்சிஜன் ரீதியா அரச மரம் டாப். இந்த ஹோமத்துக்கு எடுத்துக்கிறது அதுதான் ஃபர்ஸ்ட். ஹோமத்துல நம்ம இந்தந்த கிரகங்களுக்கு இன்னென்ன சமித்துன்னு சொல்றோமோனோ, அந்த சமித்து கிடைக்கலன்னா எந்த கிரகத்துக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம்ங்கிறது புரச சமித்து தான். எந்த கிரகத்துக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுனா அந்த மெமரி பவரை கொடுக்கும். அது மாதிரி ஒரு மரம். அது அந்த புரச மரம், புரசு அப்படின்னு சொல்ற பலாச தண்டம். பிராம்சுர் தண்டி கிருஷ்ணமிருக தொக்பரிதானா. கிருஷ்ணமிருகம்னா புள்ளிமான்னு அர்த்தம். இந்த மான் இருக்கு பாருங்க, மான்கள்லயே பல வகை உண்டு. சாஸ்திரங்கள்ல நாம எந்த இடத்துல வசிக்கலாம் அப்படிங்கும் போது புள்ளிமான் எங்க இருக்கோ அங்கதான் வசிக்கணும்னு இருக்கு. தவம் பண்றவர்கள்லாம் பூஜை பண்றது, தவம் அது இருக்கிற இடத்துல நாம இருக்கணும். நாம இருக்கிற இடத்த கொண்டு அதை கட்டக்கூடாது. இப்ப என்ன பண்றோம், ஆசிரமத்தை கட்டிட்டு கொண்டு மானை கட்டி விடுறான். இந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ற வீடு கட்டுறமோனோ, வீடு எங்க கட்டணும்னு இருக்கு தெரியுமோ? எங்க பசுமாடு கட்டி வச்சிருந்தமோ அந்த இடத்துல வீடு கட்டணும். பசுமாடு 3 வருஷம் கட்டி வச்சிருக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் 6 மாசமாவது கட்டி இருக்கிற அந்த கொட்டில்ல இடத்துல தான் வீடு கட்டணும்னு இருக்கு. நாம இப்ப என்ன பண்றோம்னா, சுடுகாடு பக்கம் வீட்டை கட்டிட்டு பசுமாட்டு ஆயிடுச்சுன்னு வந்துடுறோம் உள்ள. கிரகப்பிரவேசம் பண்ணா பசுமாடு வரணும்னு எங்கேயுமே கிடையாது. பசுமாடு கட்டின இடத்துலதான் வீடு கட்டணும்னு இருக்கிறதுனால நாம அப்படி கட்ட முடியாதனால அதை மாத்திட்டோம் நாம. அது மாதிரி இந்த புள்ளிமான் இருக்கிற இடத்துலதான் ஆசிரமம் இருக்கணும், ரிஷிகள்லாம் தங்கணுங்கிறது போக, இவர் எங்கேயாவது ஹைடெக்கா ஆசிரமத்தை கட்டிட்டு புள்ளிமான கொண்டு கட்டிடுவார் ஆசிரமத்துல. கிருஷ்ணமிருக தொக்பரிதானா, கிருஷ்ணமிருக அனயா கண்டூயத்தே பிகிருஹ்ய ஸ்மயத்தே அப்படின்னு வேதம் சொல்றது. ஏன்னா அந்த இதெல்லாம் ரொம்ப அபூர்வம். ஒரு பெரிய மனை இருக்கு, ஒரு பெரிய பூமி. இந்த இடத்துல எந்த இடத்துல கிணறு தோன்றணும் அப்படின்னா ஈசான மூலை அப்படின்னு தானே சொல்லுவார்கள். அப்படி இல்லை. அது மட்டும் இல்லை, ஒரு 4 பசுமாடை உள்ள விட்டுடணும், விட்டு அந்த மேய சொல்லணும். மேய்ச்சல் முடிஞ்ச உடனே அது எங்க படுக்கிறதுன்னு பார்க்கணும். 2 நாள் 3 நாள் தொடர்ந்தாப்புல கவனிச்சா அது ஒரு இடத்துல தான் படுக்கும். இந்த இடத்துக்குள்ள எந்த இடத்துல ஜலம் கீழே பூமியில அதிகமா இருக்கோ அந்த இடத்துல தான் படுக்கும். அது இந்த மீட்டர்லாம் வச்சே பார்க்க வேண்டாம், அதுக்கு தெரியும். இந்த பூமிக்குள்ள எந்த இடத்துல நீரோட்டம் இருக்கோ அந்த இடத்துல தான் படுக்கும். அது 5-6 நாள் தொடர்ந்து கவனிச்சா ஒரு இடத்துல படுத்துட்டு தான் அசை போடும். அந்த இடத்துல போர் போட்டோம்னா ஃபெயிலியரே வராது. இப்ப நம்ம ஜில்லால பிரச்சனை இல்லை,
இந்த கோயம்புத்தூர் ஈரோடெல்லாம் போயிட்டோம்னா கீழே பாதாள நோண்டிட்டே போனால் அமெரிக்கா வந்துடும் போல இருக்கு. 2000 அடிங்கிறான், 3000 அடிங்கிறான், 4000 அடிங்கிறான், ஒண்ணுமே புரியல. நமக்கு 5 அடி 10 அடியில காவேரியை நாசம் பண்றோம் நாம். அந்த புள்ளிமான் எப்படி மாடு காமிச்சு கொடுக்கறதோ அது மாதிரி மானுக்கு தெரியும் தவம் பண்ற இடம், அதை வச்சிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு வியாசர் தோன்றினார், மறைஞ்சார். பராசரரும் போயிட்டார், மத்ஸ்யகந்தியும் வந்துட்டார். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவள் எப்போதும் போல கன்னிகையா தான் இருக்காள். இவளோட குழந்தைன்னு சொன்னா வீட்டுக்கு குழந்தையை தூக்கின்னு போனான்னு சொல்லணும், இல்ல கர்ப்பமா இருந்தால்னு சொல்லணும். குழந்தை பிறந்த உடனே ஒரு அப்பா கேட்க மாட்டானா கர்ப்பமானா ஏது, இதுக்கு யார் காரணம்னு கேட்க மாட்டானா, அல்லது இந்த குழந்தையை தூக்கின்னு போனா இந்த குழந்தை யாரோடதுன்னு கேட்க மாட்டானா. மகாபாரதத்தை எடுத்து படிச்சு பாருங்கள், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 16 வயசுலதான் அவர் தோன்றினார். இவர் வேதத்தை பிரிக்கிறார். இவருக்கு கிருஷ்ணத்வைபாயனர்னு தானே பெயர். வேதத்தை இவர் பிரிக்கிறார். அதனால வேதம் பிரிச்சத்தினால வியாசர்னு பெயர். விநியஸ்தம் பண்ணினத்தினால வியாசர்னு பேரு. வேதத்தை பிரிச்சத்தினால வேத வியாசர்னு பேர். வேதம்னா என்ன, பிரிக்கிறதுன்னா என்ன? வேதம்ங்கிறது இன்னைக்கு நாம எல்லாருக்கும் 4 வேதம்னு ஓரளவு தெரியும். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படிங்கிறது. இதெல்லாம் தொன்று தொட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்தவைகள். இதுல நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஆரியர், தமிழர், திராவிடர் இப்படிலாம் சொல்றார். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா தமிழ் பேசுறவர்கள் எல்லாமும் தமிழர்கள் கிடையாது. இதோ பீகாரிக்காரன் தான் நன்னா பேசுறான் தமிழ், நேபாளிக்காரன் நன்னா பேசுறான், நீ அவனை தமிழ்னு சொல்லுவிய? அப்ப இந்த ஊர்ல அது பிற நாட்டவர்களா இருந்தாலும் சரி, பிற மதத்தவர்களா இருந்தாலும் சரி, தமிழ் பேசுறதுனால தமிழர்களாயிட முடியாது. தமிழர்களுடைய பண்பாடு பண்டிகைகளை எவர்கள் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் தமிழர்கள். அதுதான் அடிப்படை. வாழ்வியல் முறையில தமிழர்கள்னா ஒரே மாதிரி இருக்கும். பொங்கல் கொண்டாடத்திலேருந்து பிள்ளையார் சதுர்த்தி, தீபாவளி, வருஷ பிறப்பு இதெல்லாம் கவனிச்சா ஒரே மாதிரி இருக்கும். அதுல 1700 வருஷம் முன்னாடி இருந்த நம்ம மணிவாசக பெருமான் திருப்பள்ளி எழுச்சியில சொல்லுவர், இனி சருவீனையர் யாழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்தீரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி குப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே என்னையும் மாட்கொண்டு இன்னருள் செய்த எம்பிரானே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு தமிழ் 1700 வருஷம் முன்னாடி. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இதுக்கெல்லாம் அர்த்தம் புரியும். இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் அப்படின்னா என்ன? இருக்கொடு, இறக்குன்னா ரிக்வேதம்னு அர்த்தம். முதல்ல கோவில் திறந்தா முதல்ல என்ன வேதம் சொல்லணும்னா ருக்வேதம் தான் சொல்லணும். அக்னிமீலே புரோஹீதம் யஜ்ஞஸ்ய தேவமிருத்விஜம் ஓதாரம் ரத்னதாதமம் அப்படின்னு முதல் வேதம் ருக்வேதம் தான். அதனால ஆரம்பிக்க காலங்காலத்தால ருக்வேதம் சொல்றார்கள்னு சொல்றார் மணிவாசகர். கோவில் வாசல்ல ருக்வேதம் சொல்லிட்டு வேதியர்கள்லாம் நிற்கிறார்கள். அப்படி இருந்த நாடு அது. இந்த ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படிங்கிறது ஒரு தொகுப்பா இருந்தது. இத பிரிக்கிறார். எதனால பிரிச்சார்? வேதம் அப்படின்னா என்ன? வேதம்னா வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா என்ன? இவர் எந்த காரணத்தை வச்சிருந்து இதை பிரிக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா நாளை சாயங்காலம் 6:30 மணிக்கு வாங்க. கல்யாண ரூபாய கலௌஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே
கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. அது மாதிரி நாளைக்கு இந்த வியாசரோடத்தை சொல்லி முடிச்சுட்டு பீஷ்மருடைய கதை. பீஷ்மரோட ஒரிஜினல் பெயர் பீஷ்மர் இல்லை. அதான் ஆச்சரியம். இன்னைக்கு இந்த புனை பெயரோ பட்ட பெயரோ புதுசு புதுசா வச்சுக்கிறதோ இன்னைக்கு வரதில்லை. புராண காலங்கள்லேருந்து இருக்கு. ராமர் அப்பாவுக்காக சொத்தை விட்டுட்டு காட்டுக்கு போனார். பீஷ்மர் அப்பாவுக்காக வாழ்க்கையை துறந்தார். அவ்வளவு உயர்ந்த தியாகிகள் வாழ்ந்த நாடு இது. அதுக்காக சொல்றேன். அந்த கதையை கேட்டா நமக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். அப்பேற்பட்ட உயர்ந்த கதை நாளைய தினம். கோபிகா ஜீவனஸ்மரணம். ஆஞ்சநேய மூர்த்திக்கு